சாத்தியம். சிறுகதை தொகுப்பு ஸ்ரீதேவி பேசரி. இத்தகைய உயரிய இலக்கிய இமயத்தை நம்முடன் கொண்டுள்ளோம் என்பதே இன்றைய நிகழ்வின் பெருமை. மிக்க மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரின் சார்பிலும் நாராயணி கண்ணகி அவர்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு அறிமுக உரையை வழங்கினீர்கள் மங்கை. நன்றிகள் மங்கை. நமது நெறியாளுநர் பத்மா அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை வழங்குவதற்காக கலைபாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்மோடு நெறியாளுநராக பங்கு பெறுபவர் பத்மா அமர்நாத் அவர்கள். தான் வாசித்த புத்தகங்களில் ரசித்த வரிகளை பரிமாறிய பக்கங்கள் என்னும் முதல் நூலாக வெளியிட்டுள்ளார். இணைய வழியில் அரசியல், புத்தகங்கள், உணவு வகைகள், திரைத்துறை வாழ்வியல், சித்தாந்தம் இப்படியாக 28 தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். 2022ஆம் ஆண்டு பத்மா டாக்ஸ் என்ற பெயரில் யூடியூப் தளம் அமைத்து பெண்கள் சுய நிர்ணய உரிமையை 1 நிமிட செய்தியாக பதிவு செய்தும் வருகிறார். திருக்குறளில் தனிப்படர் மிகுதி என்ற அதிகாரத்திற்கு 10 சிறுகதைகளையும் வேறு சில 11 அதிகாரங்களுக்கான சிறுகதைகளை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளார். பெண் சுய நிர்ணய உரிமை சார்ந்த இவரது பணிகளுக்காக 18 பெண் ஆளுமைகளை பற்றி பெண்ணதிகாரம் என்ற தலைப்பில் புழுதி பத்திரிகை குழு இணைய சிறப்பிதழாக வெளியிட்டப்பட்டு பின்பு 2024ஆம் ஆண்டு பெண்ணதிகாரம் என்னும் புத்தகமாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. திருக்குறள் சிறுகதைகளுக்கான குறள் பணிச்செம்மல் விருதும் மொழிபெயர்ப்புக்காக மொழிபெயர்ப்பு சுடர் பட்டமும் பெற்றுள்ளார். தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளில் கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ள இவரின் படைப்புகள் பரிமாறிய பக்கங்கள், திருக்குறள் சிறுகதைகள், தமிழ் மற்றும் ஆங்கிலம். பெண்ணதிகாரம் பிரபல எழுத்தாளர் திரு S.J. சிவசங்கர் அவர்களின் யாவோ என்னும் மறைக்கப்பட்ட மார்க்கம் என்ற ஜென் தத்துவ புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பும் செய்துள்ளார். இத்தகு சிறப்புகளுடைய நமது குழுவின் நெறியாளுநர் பத்மா அமர்நாத் அவர்களை படைப்பாளர் நாராயணி கண்ணகி அவர்களோடு கலந்துரையாட அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? ஓகே. மீண்டும் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் இந்த வாருங்கள் படைப்போம் குழுவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்பு நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது எனக்கு இன்னுமே ரொம்ப பசுமையாக நினைவில் இருக்குது. ஸோ தட் வாஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோடு நான் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம். அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து வாரம் ஒரு முறை அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் நடக்கும். அன்னைக்கு அந்த வாத்தியார், மாரல் சயின்ஸ் எடுக்கிற வாத்தியார் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாணவர்களும் ஒரு கட்டுரை எழுதணும். கட்டுரையின் தலைப்பு இதுதான்: தன்னல நியாயம் அது பொதுநல அநியாயம். தன்னல நியாயம் அது பொதுநல அநியாயம். ஸோ இதுதான் தலைப்பு. இதுக்கு ஒவ்வொரு மாணவரும் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னதும் அந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தலைப்பு என்னன்னே புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. ஸோ வாத்தியார் கிட்ட கேட்டிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னா அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது, இதுதான் டைட்டில், இதுக்கு நீங்க கட்டுரை எழுதணும். வேணும்னா நான் பிளாக் போர்டில் இந்த தலைப்பை கிளியரா எழுதுறேன், அதை பார்த்து நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை, மாணவர்கள் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு உட்கார வச்சுட்டாரு. ஏதோ டெஸ்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி தனித்தனியா உட்கார வச்சுட்டாரு. ஸோ கிளாஸ் முடிஞ்சது. அவர் எல்லாருடைய பேப்பர்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இது வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் இல்லைங்களா? ஸோ அடுத்த வாரம் இதே கிளாஸ் வரும்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த மாஸ்டர் பேப்பர்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணல, சிறந்த கட்டுரைகளுக்கான 3 பரிசுகளை, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு 3 பரிசு அவரே வாங்கிட்டு வந்திருக்காரு. பரிசு ரொம்ப பெருசா இல்லை, 3 பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காஸ்ட்லியா, அந்த காலத்துல என்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பெண்ணு, அதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு ஒரு பெண்ணு, 3 ரூபாய்க்கு ஒரு பெண், அந்த மாதிரி 3 பேனா வாங்கிட்டு வந்து பசங்களை அசத்தணும் அப்படின்னு அவர் கிளாஸ்க்குள்ள நுழையிறாரு.
ஸோ மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாத்தியார் என்ன செய்யறாருன்னா தேர்ட் ப்ரைஸை அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு மாணவனை கூப்பிட்டு உனக்கு தான் 3வது பரிசு கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் அந்த மாணவன் முகத்துல அவ்வளோ சந்தோஷம், சிரிப்பு. ஏன்னா இப்படி ஒரு பரிசெல்லாம் கிடைக்கும்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. சரின்னு சந்தோஷமா போய் அந்த மாணவர் உட்கார்ந்ததும் அடுத்து 2வது பரிசு அனௌன்ஸ் பண்ணும்போது மறுபடியும் வாத்தியார் அதே மாணவனை கூப்பிட்டு அந்த 2ஆம் பரிசையும் கொடுக்குறாரு. அகைன் ஃபர்ஸ்ட் பிரைஸ், எஸ், மீண்டும் அதே மாணவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸும் போய் சேருது. அன்றைக்கு அந்த மாணவனுக்கு பசுமரத்தாணி மாதிரி ஒரு விஷயம் மனசுல தெளிவா பதிஞ்சு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறப்பா எழுதுனா பரிசு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனசுல ஆணித்தரமா பதிஞ்சு போச்சு. அன்னைக்கு எழுதி பரிசு வாங்க ஆரம்பிச்ச அந்த மாணவன் தொடர்ந்து பல சிறுகதைகளும் நாவல்களும் எழுதி தொடர்ந்து பல பல பரிசுகளை பெற்று இன்றைக்கு நம்முடைய வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு. அந்த மாணவர் தான் நம்முடைய எழுத்தாளர் திரு நாராயணி கண்ணகி அவர்கள். சார் வணக்கம். சார் இருக்கீங்களா? ஓகே. இப்போ சார் கிட்ட என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இன்றைய காலகட்டத்துல எழுத்து மூலமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங், ஓகே உங்க எழுத்து நல்லா இருக்கு, நல்லா எழுதிருக்கீங்க, பத்திரிகைகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஒரு பாராட்டு வரும். அதை தாண்டி இது மூலமா சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறது நிச்சயமா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த காலத்துல இருந்திருக்கு. ராஜாக்கள் காலத்துல ஒரு கவிஞர் போய் பாட்டு பாடி புகழ்ந்து பேசினா பொன் முடி பரிசெல்லாம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் நம்ம கதையில கேட்டிருக்கோம். ஆனா நீங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கீங்க. அதாவது பள்ளி முடிச்சு வேலை எதுவும் தேடாம சிறுகதை நாவல் பல பத்திரிகைகளுக்கு எழுதி நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சிருக்கீங்க. பட் இப்போ உங்களுக்கே தெரியும் அது முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது காரணம் என்ன நினைக்கிறத விட இத மறுபடியும் ரிவர்ஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? வாசிப்பு பழக்கத்தை இன்னும் மேம்படுத்தணுங்கிற மாதிரியான அதுக்கு நீங்க என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அனைவருக்கும் வணக்கங்க. நான் சொல்றது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அதாவது பணம் தான் எழுத்து மூலம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு இலக்கிய கூட்டம் ஒரு அறையில கூடி இருந்தோம் இல்லைங்களா? ஆமா. அது மாறி இன்னைக்கு வந்து ஜூம் மெட்டீரியல் எங்கெங்க இருந்து நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? அந்த டெக்னாலஜிக்கும் இந்த எழுத்தாளர்கள் தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். நான் எழுதுற காலகட்டத்துல நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருந்தது. நீங்க ஒரு பேருந்து நிலையத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 100 கடைகள் இருக்கும். 100 கடைகள்லயும் புத்தகங்கள் தான் தொங்கும். எல்லா பெட்டி கடைகள்லயும் வந்து ஒரு பஸ் நிறுத்தத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 பெட்டி கடை இருந்தா சின்ன சின்ன கிராமங்கள்ல அங்கேயும் வந்து புத்தகங்கள் தொங்கும். பெரிய பெரிய நகரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லா கடையிலயும் வந்து புத்தகங்கள் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலயும் வந்து புக் ஸ்டால் இருந்தது. ஒரு புக் ஸ்டாலுக்கு 2 புக் ஸ்டால் இருந்தது. ஒவ்வொரு பிளாட்பாரத்திலையும் தள்ளு வண்டியில வந்து புத்தகங்கள் வந்து விற்பனையாகும். இதை தாண்டி ஒவ்வொரு பேருந்துக்குள்ள வந்து புத்தகங்கள் கொண்டு வந்து விற்பனை பண்ணாங்க. ஆனா அது வந்து வெகுஜன பத்திரிகைகள் தான். இப்போ எழுதி பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளவு பத்திரிகைகள் இருந்தது. எனக்கு நான் சிறுகதைகள் எழுதும் போது ஆனந்தவுடன், குமுதம், கல்கி, இப்போ வந்துட்டு இருக்கிற பத்திரிகைகள் இல்லாம உஷா இருந்தது, பாக்கியா இருந்தது, இது போல வந்து எண்ணற்ற பத்திரிகைகள் வந்து இருந்தது. எண்ணற்ற பத்திரிகைகளுக்கு வந்து சிறுகதைகள் தேவைப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில ஒரு சிறுகதை தான் வெளியிடுறாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு பத்திரிகையில 8 சிறுகதைகள் 10 சிறுகதைகள் வேணும். அப்போ ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே மாறி போச்சுங்க. டிவி சேனல்கள் வந்து நூற்றுக்கணக்கில் ஆகி போச்சு. ஒரு நாளைக்கு மட்டும் வந்து நூற்றுக்கணக்கான சீரியல்கள் வருது. அப்ப எழுத்தாளர்கள் வந்து சீரியல்களுக்கு எழுத தயாராகும் ஒரு விஷயம். ஆனா அது முடியுமானா சாத்தியம் இல்லையானா இல்லை. போக நான் எழுதி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? பெரிய அளவுல எனக்கு ஆசைகள் இல்லை. பெரிய போதுமான அளவுக்கு வந்து பணம் வந்தது. எங்க மண்ணுல இப்ப நான் ஜோலார்பேட்டை மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை இல்லை. நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொழிற்சாலை கிடையாது. வேலைக்கு போக முடியாது. ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு சாப்பாடு விற்கலாம்.
அல்லது ஏலகிரி மலைக்கு வந்து விறகு கொண்டாரு போகலாம். அது நம்ம எவ்வளவு படிப்புன்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அப்படி நம்ம இப்போ வேலைக்குன்னு போனா இப்போ வந்து வடநாட்டுல இருந்து வந்து இங்க வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அது போல வந்து இந்த மண்ணுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம். அங்க போயிட்டு இப்போ அரபு கண்ட்ரிஸோ இல்லை சிங்கப்பூர், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில லட்ச ரூபா போய் நிலத்தை விற்று பணம் முதலீடு செய்யணும். அங்க போயிட்டு வேலைக்கு போறோம். அதுல ஏழ்மையில இருக்க முடியாது. எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் இருந்தா நான் ஒரு டீச்சர் ஆயிட்டு இருப்பேன். ஒரு எக்ஸாம் எழுதுறது அவன் கேட்ட தொகை வந்து ஒரு 500 ரூபாங்க. தனியார் நிறுவனங்கள் அப்போ வந்து நிறைய நடத்திட்டு இருந்தது, ஆசிரியர் பயிற்சி பள்ளி. இப்போ அந்த பணம் கட்ட முடிஞ்சவங்க ஆசிரியர் ஆனாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு சாப்பாடு, இன்னைக்கு ஜோலார்பேட்டையில வசிக்கிறவங்க வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்தியா முழுக்க சாப்பாடு வைக்கிறாங்க. ஓகே. அப்போ எனக்கு ஒரு எழுத்து தெரிஞ்சது, எழுத முடிஞ்சது, எழுத தெரிஞ்சது. நான் எழுதி அனுப்புனது எல்லாமே இப்ப எனக்கு இன்னைக்கு பிரபலமா இருக்கிற பெரிய நான் பேர் சொல்ல விரும்பல. இன்னைக்கு பிரபலமா இருக்கிற இலக்கியத்துல வந்து முன்னணியில் இருக்கிற பல எழுத்தாளர் என்ன கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு மட்டும் எப்படி பிரசுரம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் எழுதி அனுப்பிச்சேன், பிரசுரம் ஆச்சு பத்திரிகையில. அது தொடர்ந்து அது சில நாவல் எல்லாம் வந்து முன்னாடியே கேட்பாங்க. சில இதுல வந்து அடுத்த இஷ்யூ வந்து உங்களது உங்க நாவல் போட்டு விளம்பரமே பண்ணிடுவாங்க. நான் எழுதியே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், ஆனா விளம்பரம் வந்துடும். அடுத்த நாவல் நாராயணிக்கு எழுதுகிறேன் நான் ஒரு தலைக்கு போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்கும், நான் அதுக்குள்ள வந்து எழுதி அனுப்பணும். அப்படி ஒரு சூழல் அப்போ இருந்ததுங்க. இப்ப பத்திரிகைகளே இல்லை, தொலைக்காட்சியெல்லாம் வந்ததுங்க. நானும் வந்து அந்த வெகுஜன எழுத்துனா அப்போ வந்து வர்த்தக எழுத்துன்னு சொல்லுவாங்க. வர்த்தக எழுத்தெல்லாம் கிடையாதுங்க. என்னுடைய படைப்புகளை வெளியிட்ட பத்திரிகைகள் வந்து வர்த்தக பத்திரிகைகள். எழுத்தாளன் எப்பவுமே வர்த்தக எழுத்தெல்லாம் இல்லை. இவங்க வந்து ஒரு முத்திரை குத்திருக்கலாம், வர்த்தக எழுத்துன்னு சொல்லிட்டு. வர்த்தக பத்திரிகையில எழுதுன காரணத்தினால சில பேருக்கு வர்த்தக எழுத்து எழுதி ஓரளவுக்கு சம்பாதிச்சு வீடு வாசலோடு இருக்கிறோம் நிறைய சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா நான் கடைசின்னு சொல்லலாம். எழுதி நான் தேவைக்கு மட்டும் சம்பாதிச்சேன். அந்த காலகட்டத்தில் வந்து எழுதி வீடு வாசல் வசதி எல்லாமே இருக்கிறவங்க. ஆனா இப்போ வந்து சில இலக்கியவாதிகள் வந்து உலக அளவுல விற்பனை இல்லை, உலக நாடுகள் மற்ற நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகுது, தமிழகத்துல வந்து விற்பனை ஆகிறது இல்லை, தமிழ்நாட்டுல வந்து எழுத்தாளனுக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு புலம்பல் வந்து எப்பவுமே வந்து இருக்குதான் செய்யுது. அது வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க. அதே நேரத்தில் படிக்கிறது அதிகமாகணும். இன்னொன்று வந்து இந்த வர்த்தக எழுத்து வந்து தொடர்ச்சியா விழ ஆரம்பிச்சு, நானும் வந்து அந்த வர்த்தக எழுத்து வேணாம், அந்த வெகுஜன எழுத்து வேணாம், இலக்கியத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ரெண்டுமே ஒரு சேர நடந்துச்சு. வெகுஜன எழுத்தும் வெகுஜன பத்திரிகைகளும் வந்து குறைஞ்சி போச்சு. நானும் வெகுஜன எழுத்தோட ரெண்டுமே ஒரு நேர்கொள்ள ஒரு தண்டவாளத்துடைய ரெண்டு தண்டவாளம் போல ரெண்டு பேரும் ஒன்னாவே பயணிக்கணும். வர்த்தக எழுத்தும் வந்து விழுந்துருது, நானும் வர்த்தக எழுத்து வேணாம்னு ஒதுங்கி இலக்கியத்தின் பக்கம் வந்துட்டேன். ஓகே. சோ நிறைய டைவர்ஷன்ஸும் வந்துருச்சு. சேனல், டிவி சேனல்ஸ் இதெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சுன்றீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து நிறைய இப்போ நீங்களே சொன்னீங்க நிறைய வெகுஜன பத்திரிகைகள், குறிப்பா பாக்கியா, இதயம் பேசுகிறது, தாய், சாவி, இது மாதிரியான பத்திரிகைகளுக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாக்கியராஜ், டைரக்டர் திரு பாக்கியராஜ் அவர்கள் கைப்பட ஒரு கடிதம் எழுதி எங்க பத்திரிகைக்கு சிறுகதை எழுதி அனுப்புங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்புன காலகட்டம்லாம் உண்டு. சோ இது மாதிரியான ஒரு சமயத்துல சினிமாக்குள்ள என்னைக்காவது போய் ட்ரை பண்ணணும், அதையும் ஒரு வாட்டி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சது உண்டா? நிச்சயமாங்க. அதாவது எல்லோருக்குமே வந்து சினிமா ஆசை உண்டு, யாருமே மறுக்கலாம் முடியாது. ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து அவருடைய பக்குவம், சினிமாவில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது, நம்ம ஜொலிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்தல் வந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து எனக்கு சினிமா வேணான்னு விட்டாங்க. ஆனா இளம் வயசுல அவங்க அந்த அப்படி சொல்லும் போது ரகுமான் ஐயா வந்து அம்மி உடைக்க சிற்பி அதற்கு நல்லா சொன்னாரு, சினிமாவுக்கு பாட்டு எழுத கூப்பிட்டு அப்படி சொன்னாரு. சில அதாவது வயது முதிர்ந்த காலகட்டத்துல இருந்து வேணாம் சொன்னாங்க. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க புதுமைப்பித்தன் முதல் கொண்டு அகிலன், ஜெயகாந்தன் எல்லாமே வந்து சினிமாவுக்கு போனாங்க. இப்போ நான் வந்து சினிமாவுக்கு போகும்போது எழுத்தாளருக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எந்த எழுத்தாளருமே ஒரு எழுத்தாளரா சினிமாவுக்குள்ள நுழைய முடியாது, அது தமிழ் சூழல்ல சுத்தமா முடியாது. ஒரு உதவி இயக்குனரை தான் போயிட்டு நிக்க முடியும். நான் ரைட், ஏன்னா எழுத்தாளர் வீட்டு வாசுப்படியில ஒரு இயக்குனர் நிக்கவும் இங்க தயாரா இல்லை. கதை கேட்டு எழுத்தாளருடைய கதையை திருடிக்குவாங்க. நான் ஒரு சில இயக்குனர் வந்து நான் விதிவிலக்கு உண்டு. வெற்றிமாறன் போல சில இயக்குநர்கள் வந்து
எழுத்தாளருடைய படைப்பை வந்து விலை கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாங்க. அந்த இப்போ வந்து முள்ளு மலரும் படம் வந்து எடுக்கும்போது எழுத்தாளருடைய பேரை சொன்னார். புதுமைப்புக்கள் படம் எடுக்கும்போது எழுத்தாளர் புதுமைப்பித்தனுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து நடந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல சிறுகதைகள், பல நாவல்கள் வந்து திருடப்பட்டுள்ளன. அது வந்து கொஞ்சம் மாற்றி வெளியே காட்டிக்காம பயன்படுத்திக்குவாங்க எழுத்தாளர். அல்லது எழுத்தாளர் எது கூப்பிடுவாங்கன்னா கதை விவாதங்களுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பணம் கூட தர மாட்டாங்க. ஒரு டீ கொடுத்து. சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குடிக்காரங்களுக்கு வந்து பாட்டில் கொடுப்பாங்க. ஒரு எழுத்தாளனுக்கு வந்து குடிப்பழக்கம் இல்லாத ஒரு எழுத்தாளனுக்கு வந்து பணம் தரமாட்டாங்க. கூப்பிட்டு கதை விவாதம் பண்ணி பேசி ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வ கோளாறுல எழுத்தாளர்கள் வந்து கலந்துக்குவாங்க. நான் இந்த சினிமாவில் பங்கு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் பேர் கூட வராது எழுத்தாளருடைய பேர். கதை விவாதத்தில் கலந்துக்கிறாங்க. போக இப்படிதான் சினிமாவோட நிலைமை. நம்ம போறதா இருந்தால் ஒரு எழுத்தாளர்னா போகவே முடியாது. ஒரு இளம் வயதுல போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு அப்படி நிறைய பேர் வந்து உதவி இயக்குனரா போயிட்டு அப்புறம் எழுத்தாளரா இயக்குனரா மாறி இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 100 பேரை சொல்லலாம். அவங்க படம் ஜெயிச்சு இருக்கிறாங்க. ஆனா அடுத்து அவங்க வந்து இயக்குனர் ஆன பின்னாடி எழுத்தாளரா இல்லைங்க. அதனால நான் போயிட்டு சில நான் கொஞ்சம் சொல்லிடுறேங்க இந்த விஷயத்தை டீட்டெயிலா. நான் சினிமாவுக்குள்ள நுழையத்துக்கு விருப்பப்பட்ட காலகட்டத்துல சினிமா வந்து அது தமிழ் சினிமா சீரழிஞ்சு இருந்துச்சுங்க. காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் மொத்த படமே காதல் 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 தான் வந்தது. காதல் தேசம் டைட்டில் இருந்து படம் முழுக்க நாக்கு எடுத்துக்கிறது, காதல் எடுத்துக்கிறது, இப்படி வந்து அந்த காதலை வந்து எப்படியெல்லாம் காட்டணுமோ அப்படியெல்லாம் காட்டி அப்படியெல்லாம் கதை பண்ணி இந்த அந்த காதல் கோட்டை தவிர அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து ஒரு 200-300 படம் வந்திருக்கு, இல்லை 500 படம் வந்திருக்குன்னா ஒரு 5 படம் கூட தேராது இது வரைக்கும். ஆனா அந்த 10 ஆண்டுகள் தமிழ் சினிமா நாசமான காலகட்டம். அந்த காலகட்டத்துல இந்த சினிமா நம்மளை அழிச்சுதான், நம்ம திறமையை ஒழிச்சுதான் நான் வந்துட்டேன். ஓகே. நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜோலார்பேட்டை, கரெக்ட்டுங்களா? உங்க உங்க கதைகள் சிறுகதையாகட்டும், நாவல் ஆகட்டும் எல்லாமே அந்த ஜோலார்பேட்டை அடிப்படையில தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்க நிறைய இடத்துல குறிப்பிடவும் செய்யறீங்க. அதே இடத்த பத்தி, உங்க ஊரை பத்தியே நீங்க அதிகம் எழுதுறதுக்கு காரணம் உங்க மண் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்றதாலயா, இல்ல வேற ஏதாவது இந்த ஊரை பத்தி நான் இன்னும் அதிகம் நிறைய பேருக்கு சொல்லி ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தோடயா? ஏன் அதை அப்படி மையமா வச்சு அங்கேயே எழுதிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கதை மாந்தர்களை நான் ஒவ்வொரு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே. எனக்கு தெரிந்த கதைகள் அத்தனையுமே என்னுடைய அனுபவங்கள். நான் பார்த்தது, பார்த்த முகங்கள் ஒவ்வொன்றுமே என் மனசுக்குள்ள அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள எழுத்துல வாழ வச்சேன், அவள்தான். இவங்களை கூட்டு போயிட்டு நான் சென்னையில வந்து அவங்கள வந்து செயல்பட விட முடியாது. ஒரு கோயம்புத்தூர் அவங்களை கொண்டு போக முடியாது, ஒரு பெங்களூர் கொண்டு போக முடியாது, வாஷிங்டன் கொண்டு போக முடியாது. இந்த மண்ணு, இந்த தெரு, அதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து வரும். இவங்க இங்கதான் நடந்தாங்க, இங்கதான் ஓடினாங்க, இங்கதான் வந்து ஒரு மனைவி அடிச்சாங்க, இங்கதான் ஒருத்தர் வந்து ஒரு முதலாளி வந்து தொழிலாளி அடிச்சாங்க. இப்படி வந்து கதைகள் வருது இல்லைங்களா? அது எந்த மண்ணுல நடந்தது. இந்த மண்ணு தான் எனக்கு, இந்த கதை மாந்தர்களுக்கும் அந்த மண்ணு தான் தெரியும், எனக்கும் இந்த மண்ணு தான் தெரியும். நான் வேற ஊருக்கு போயிருந்து அல்லது வேற ஊர்ல நடந்த ஒரு கதையை நான் எழுதுனா இனி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் இந்த ஊரை காட்ட முடியாது. இந்த மண்ணுல நடந்த கதையை நான் எழுதும் போது இந்த மண்ணு கண்டிப்பா இருக்கும். போக மண்ணுடைய நேசம் சொல்றேன்ல, ஒரு தாய் போலதாங்க. ஒரு மண்ணுன்றது வந்து தாய் மண்ணுன்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்படி குறிக்கிட்டே வரும். அது இந்தியாவா இருக்கும் தாய் மண், அப்புறம் வந்து தமிழ்நாடா மாறும், அப்புறம் மாவட்டம் பேராகும், வடாக்காடு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சொல்லி திருப்பத்தூர் மாவட்டம் ஆகும், அப்படியே என் ஜோலார்பேட்டை, என் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் என் தெரு, என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம் தான். ஓகே. அடுத்து ஒரு நாவல். இது வரைக்கும் 127 ரிவ்யூஸ் அந்த ஒரு நாவலுக்கு மட்டுமே வந்திருக்கு. இன்னமும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நிறைய பத்திரிகைகள் சரி, ஃபேஸ்புக்லயும் முகநூல் வாயிலாகவும் நிறைய ரிவ்யூஸ் அதை பத்தி வந்துட்டே இருக்கு. எழுத்தாளர் திரு கமலாலயன் அவர்கள் நடுராத்திரி 2 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுத நீ ஒருத்தராவது இருக்கியே அப்படின்னு குரல் தழுத்தழுக்க உங்ககிட்ட போன்ல பேசினதா என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. வாதி அப்படிங்கிற இந்த நாவல் எதன் அடிப்படையில எழுதப்பட்டது? அதுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வாதி நாவல் வந்து
அப்துல் கலாம் ஆசாத் சொல்லும் போது இந்த நாவல் ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா இன்னொரு எழுத்தாளர் என்ன சொன்னார்னா, வாதி வந்து ஒரு சுரங்கங்க, அதை தோண்ட 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 வந்து நிறைய புதையல்கள் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லலைங்க, அவங்க சொன்னது. அப்படி ஒரு விஷயம். அதுக்கு முன்ன உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். 127 வந்து இன்னைக்கு 128 ஆயிடுச்சு. ஓகே, பரிமளா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா வாசிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு வாசிச்சுட்டு முகநூல்ல பதிவு போட்டது ரொம்ப விரிவான பதிவு அவங்க போட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விரிவா எழுத முடியாது, அதனால கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்க வந்து பேசுறாங்க. அந்த நாவல் குறித்து முடிவடையில. அந்த நாவல் அவங்களுக்கு உண்டாக்குன, நான் எந்த நாவல்லையுமே அழல, எந்த நாவலுமே சிரிக்கல, இந்த நாவல் என்னால் சிரிக்கவும் முடிஞ்சது, அழவும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த நாவல்ல வந்து நான் ஒரு விஷயமா சொல்லவே கிடையாதுங்க. ஆனா சொல்லாத விஷயங்களும் இருக்கு இதுக்குள்ள. ஆனா சொன்ன விஷயங்கள் மட்டும் பார்க்கும்போது ஒரு முதலாளிக்கும் ஒரு பாட்டாளிக்குமான ஒரு வர்க்க போர் எப்படி ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு அமைப்புக்கான போரா மாறுதுன்றதை வந்து நான் சொல்லாம சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கதைகள் இருக்கும். ஒரு தேவையில்லாம வந்து ஒரு காவல்துறை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் வந்து கொண்டுட்டதுனால ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு எதிராக எப்படி செயல்படுது, இல்ல குற்றமே செய்யாதவங்க எப்படி கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, கண்ணை கட்டின்னு ஒரு யானையை தடவி பார்த்தா, இது வரைக்கும் யானையே பார்க்காத ஒருத்தர் வந்து கண்ணை கட்டின்னு தடவி பார்த்தா அந்த கால்கள் தூணா தெரியும், காதுகள் முறமா தெரியும் இல்லைங்களா? அது போல வந்து வாதியை வாசிக்காதவங்க வந்து இது நக்சல் பாதிக்காதன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது நக்சல் பாதிக்காத இல்லை. வாதியை வாசிக்காதவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது ஜமீன்தார் கதைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஜமீன்தார் கதை இல்லை. இந்த மண்ணுல ஒரு 60களில் வாழ்ந்த மக்களை ரத்தமும் சதையுமா நிஜமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து உழவுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான அவங்க வாழ்க்கை அப்படியே பதிவு செஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையெல்லாம் கிடையாது, ஒரு யுத்த வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கை வந்து நான் சொல்லவே சொல்லுங்க. இது வரைக்கும் யாருமே இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நீங்க இவரு கமலாலயன் சார் சொன்னதே சொன்னீங்க, அது வந்து 100% நிஜம். இரவு வந்து அந்த 12 மணிக்கு மேல 1 மணியா கூட இருக்கலாம், திடீர்னு போன் பண்றாரு, என்னால படிச்சுட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு ஒருத்தர்கிட்ட வந்து நம்பர் வாங்கி பேசினேன். ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த நாவல் எழுதுறதுக்கு நீ ஒருத்தர் இருந்தியடா, நீயும் தான் சொன்னாரு, நீயும் இல்லைன்னா இந்த நாவல் யார் எழுதியிருப்பாங்க? இந்த மண்ணுக்கு இந்த நாவல் கிடைக்காம புதஞ்சு போயிருக்கும், அந்த போராளிகள் புதஞ்சு மாதிரி புதஞ்சு போயிட்டு இருக்கோம். 1000 பேர் 1000 சொல்லிட்டோம், இந்த நாவல் ஒரு நாள் வெளியே வந்திருக்கு, வெளியே இந்த மண்ணில் யாருமே சொல்லலை. இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்றாங்க, இந்த நாவலுக்கு வந்து 128 பேர் இன்னைக்கு ரிவ்யூ எழுதுனால சொல்றேன் இல்லைங்களா? இதுல ரொம்ப அதிசயமா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாவல் வந்து இடதுசாரி சேர்ந்தவங்களும் வந்து பாராட்டி இருக்கிறாங்க, வலதுசாரி சேர்ந்த, அதுதான் என்னால் வந்து நம்பவே முடியல. 100% வலதுசாரியான மாலன் ஐயா வந்து இந்த நாவலை வந்து வெகுவா பாராட்டி எழுதியிருக்காரு, விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு. கல்கியில வந்து கட்டுரையாகவும் வந்திருக்கு, முகநூல் எழுதியிருக்காரு. ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலும் இந்த நாவல் முக்கியமான நாவல் சொன்னார். இது 100% இடதுசாரியான தோழர் ஆதவன் தீட்சண்யா இந்த நாவலுக்கு வந்து விமர்சனம் பண்ணி பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு டிவியில வந்து 1/2 மணி நேரம் பேசினார் இந்த நாவலை கையில் எடுத்துட்டு. அது தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கு. வலதுசாரியும் வந்து பாராட்டக்கூடிய, இடதுசாரியும் பாராட்டக்கூடிய ஒரு நாவல் எனக்கு தெரிஞ்சு எது வரனா வாதிதான் இருக்கும். 128 பேர் அப்படின்னு சொல்றது வந்து பத்திரிகை எழுதினவங்களும் முகநூல் எழுதினவங்க தான் வந்து கணக்கு சொல்றேன் தவிர, போன்ல பாராட்டினவங்க, நிகழ்ச்சி நடந்தது, இதெல்லாம் கணக்கு எடுத்தா 200ஐயும் தாண்டணும். எல்லாமே வந்து எல்லோருமே வந்து ஆளுமை. அது அந்த வகையில் வந்து நான் உங்களை பெருமையா நினைக்கிறேன், எல்லோரையும் வணங்குறேன், என் நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல.
நைஸ், சந்தோஷம். இப்போ நீங்க நீங்க எழுதுற கதை, சிறுகதை, நாவல் எல்லாமே உங்க மண் சார்ந்த, உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் சார்ந்த, உங்க மக்களை பத்தி எழுதுறீங்கன்றது இந்த வாதி நாவல்லையும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா எந்த ஒரு கேரக்டருமே நீங்க தனித்து பேரோட நிறுத்தல. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உறவு முறையை சேர்த்து வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு ராமசாமி மாமா, நான் வாசிக்கும் போதும் தொடர்ந்து ராமசாமி மாமான்னு தான் நானும் தொடர்ந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் செல்வி அத்தை, நானுமே வாசிக்கும் போது அந்த மொத்த நாவலையும் செல்வி அத்தை தான் நானும் வாசிக்கிறேன். அதே மாதிரி தனமத்தை. ஸோ இந்த மாதிரி நீங்க உறவு முறை வச்சுதான் ஒரு கேரக்டரையும் நீங்க படைக்கிறது இல்லை, கேரக்டரை அதுல எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த புத்தகம் வெளியானதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் மக்கள் எல்லாம் இன்னும் இருக்காங்களா? அவங்க எல்லாம் இந்த நாவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? பிகாஸ் இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மக்கள் எல்லாம் அந்த நாவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய எண்ணங்களை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க? உண்மையை சொல்லணும்னா நாவல்ல அவங்க உயிரோட இருக்காங்க. வாதி நாவல்ல இன்னும் உயிரோட இருக்கு, அவங்களுக்கு மரணமே இல்லை அந்த கதாபாத்திரங்களுக்கு. ஆனா நிஜத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 99% இல்லைங்க. ஆனா அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க முகம் என் கண்ணுக்கு தெரியுது. அதுல அவங்க சில பேர் வந்து என்ன மாமா, என்ன அண்ணா, என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க. புரியுதுங்களா? நான் அதுல வந்து அத்தி, தன அத்தின்னு சொல்ல, அத்தவே இல்லைங்க, அத்தி. இந்த ஊர் வழக்கம் அத்தி தான். ஏன்னா இந்த ஜோலார்பேட்டை மண்ணுக்கு வந்து சில சிறுமைகள் இருந்தாலும் சில பெருமைகள் உண்டு. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதியினரும் வந்து உறவு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா. அந்த நாங்கள் ஒரு தெருவில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சாதியில் ஒரு வேலைக்கு போறோம்னு வச்சுங்க, பெரும்பாலும் வந்து கூலி தொழிலாளிகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து மாமா, மச்சனா தான் இருப்பாங்க. அப்போ நான் வந்து வாழ்ந்த இந்த மண்ணுல எல்லோருமே வந்து மாமா, சித்தப்பா, பெரியப்பா இப்படிதான் இருப்பாங்க. அது போல இப்போ அது வந்து இப்ப சொல்ல முடியாது, சில கேரக்டர் வந்து சொல்ல முடியாதுங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவங்க யாரும் புத்தகத்தை படிக்கல. இப்போ ஓப்பனா சொல்றேன், அந்த ஜமீன்தாருடைய வாரிசுதாரர்கள் வந்து படிக்கல, சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து படிக்கல, சம்பந்தப்பட்ட போலீஸ்கார் வந்து தினசரி நான் பேசிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து படிக்கல. ஒருவேளை படிச்சிருந்தா, இந்த நாவலை படிச்சிருந்தா மாதொரு பாகனை விட கூடுதலான பிரச்சனையும் கூடுதலான வன்முறையும் என் மீது வந்து ஒரு கடுமையான தாக்குதலும் உருவாகலாம். ஆனா அவங்க யாரும் வந்து வாசிக்கல இது வரைக்கும். இனி வாசிப்பாங்களா தெரியாது, அது முக்கியமானது. ஆனா இதுல வந்து எல்லாருமே பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது. யாரையுமே வந்து நேரடி தாக்குதல் வந்து யாருமே இல்லைங்க, எல்லாருமே வந்து பேலன்ஸ் பண்ணிருக்கு. அது நாவலை வாசிக்கும் போது மட்டும்தான் நான் எப்படி வந்து ஒவ்வொரு மனிதனையும் நான் மனிதனா மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் இதுல உழவுற. அதனாலதான் வந்து இந்த நாவலுக்கு வந்து ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க வேலூர்ல. அப்போ வந்து கவிஞர் தேவசிம்மா வந்து வாதியை பத்தி பேச வரும்போது மேடை ஏறி மைக்கை பிடிச்சு முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அப்போ அந்த தனத்தை நான் பார்க்கணும், ஏதாவது போட்டா இருந்தா. நீங்க எந்த நாவலுக்குமே இப்படி கேட்க முடியாது. நீங்க எத்தனையோ நாவல் படிங்க, ஒரு கேரக்டர் நிஜம்னு நம்பி, நிஜம் முன்ன நம்ப மாட்டாங்க, அது ஒரு கற்பனை பாத்திரம் தான் நினைப்பாங்க. ஆனா வாதி நாவல் படிச்சா மட்டும்தான் அவங்களாவே இது நிஜ பாத்திரம் நினைச்சிடுவாங்க. வாசிக்கிற அத்தனை பேருமே இது உண்மையான பாத்திரம் நினைச்சிடுவாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நிஜம் அப்படின்னு நினைச்சிடுவாங்க. நான் சொல்லவே தேவையில்லை யார்கிட்டையும் வந்து இது வந்து உண்மையான பாத்திரங்கள், இது நிஜமான பாத்திரம், இவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணுல வாழ்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை. நான் சொல்லாமையே வாசிக்கிற அத்தனை பேரும் இவங்கெல்லாம் நிஜமானவங்க அப்படின்னு நினைச்சிடுவாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, அவங்க ஒரு போட்டோ இருந்தா சொல்லுங்க, காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட அந்த முதல் வார்த்தை அமைஞ்சது. அதனால இன்னும் வந்து இந்த வாதியில அவங்க வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்போ அந்த வாதி நாவல் வாசிக்கும் போது ஆரம்பத்திலேயே அந்த கண்ணப்பனுடைய அறை வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கும். அந்த போலீஸ்காரன் அந்த அறைக்குள்ள நுழையும் போது எம்ஜிஆரும் பிரபாகரனும் சேர்ந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மரப்பலகையில பாரதியாரோட மீசை செதுக்கப்பட்ட ஒரு மரப்பலகை ஒன்று மாட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பெரியாரோடைய தடியும் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. இதுக்கு நடுவுல நடிகை சில்க் ஸ்மிதாவோட புகைப்படமும் பாக்குறாங்க. இது நாவல்ல இவ்வளவுதான் நீங்க எழுதியிருக்கீங்க, அது அப்படியே தொடர்ந்து போகுது.
ஸோ இந்த காம்பினேஷன் என்ன, எதுக்காக இந்த ஒரு காம்பினேஷனை நீங்க வச்சிருக்கீங்க? இதுல ஏதாவது ஒரு நடிகை சில்க் ஸ்மிதாவோட புகைப்படத்தை அங்க வைக்கணும்ன்றது ஏதாவது ஒரு பர்பஸா? இதுக்கு என்ன பின்னணிங்க? வாதி நாவல்ல வந்து ஒரு செடி கொடி கூட வந்து முக்கியமானதா இருக்குங்க. நீங்க சில்க் ஸ்மிதா சொல்றீங்க, நான் சிலுவையை வச்சிருப்பேன். ஆமா. சிலுவையை மிதிச்சு நடராஜன் வந்து அந்த சிலுவையை மிதிச்சுதான் அந்த சோரை தாண்ட முடியும். கண்ணப்பன் வந்து சிறு பையனா இருக்கும்போது ஒரு சிலுவையை வந்து கால் வச்சு மிதிச்சுதான் வந்து அந்த சோரை தாண்ட முடியும். ஆனா கண்ணப்பன் தயங்கி நிற்பான் அந்த சிலுவையில கால் வைக்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ அந்த கண்ணப்பனை வந்து தூக்கி அந்த சோறு மேல வச்சு தாண்டி விடுவார். இந்த கதையில பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா மட்டும் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காட்சியும் ஒரு மரம் ஒரு செடி எல்லாமே வந்து நான் முக்கியமானதா பாக்குறேங்க. சில்க் ஸ்மிதா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு அரைகுறை ஆடை நடிகையாக தான் தெரியும். ஆனா அந்த அரைக்குறை ஆடை நடிகை இல்லைன்னா ஒரு படம் ஒரு முதலாளி வந்து வாழவே முடியாது, படம் ரிலீஸ் ஆக முடியாது, வாங்க மாட்டாங்க, யூனிவர்சல் வந்து வாங்க மாட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்போ படத்துல கண்டிப்பா வந்து ஒரு இளையராஜா பாட்டு இருக்கணும். சில்க் ஸ்மிதா வந்து நடிச்சு ஒரு சீனுக்காவது வந்துருக்கணும், ஒரு பாட்டுக்காவது வந்து ஆடி இருக்கணும். நீங்க ஒரு காலகட்டத்துல வந்து 80-90களில் பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா இல்லாத படம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். எல்லா படத்துலயும் அவங்க இருப்பாங்க. அது மட்டுமே காரணம். அதாவது ஒரு ஹீரோவுக்கு இல்லாத புகழ் அவங்களுக்கு இருந்தது. அவங்கள ஒரு ஹீரோவுக்கே கூட வந்து இல்லாம கூட இருக்கலாம், சில்க் ஸ்மிதா இல்லாம இருக்க முடியாது. அது மட்டுமே காரணம் இல்லை, அவங்க வந்து ஒரு போராளிகளுக்கு உதவியா இருந்தாங்க, துணை நின்றாங்க. ஒரு பேட்டி ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த நடிகர் எந்த நடிகை எந்த அரசியல்வாதியை பற்றி சொல்ல முடியாத ஒரு விஷயம் சில்க் ஸ்மிதா சொல்லுவாங்க. நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணுங்க, எந்த நடிகைன்னா கேளுங்க, நான் டாக்டர் ஆகிருப்பேன்னு சொல்லுவாங்க, நான் வந்து டீச்சர் ஆகிருப்பேன்னு சொல்லுவாங்க, இல்ல வேற எதையோ சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டருக்கு போயிட்டு ஒரே கேள்விதாங்க இருக்கு அவங்க கிட்ட. அப்போ என்ன கேட்பாங்கன்னா, நீங்க நடிக்காதுன்னா என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்ப எல்லா நடிகைகளும் வேற வேற விஷயம் சொல்லுவாங்க. சில்க் ஸ்மிதா மட்டும்தான் நான் துப்பாக்கி தூக்கி போராளி ஆகும்னு சொன்னேன். கண்ணப்ப அவங்க போட்ட மாட்டாம வேற யார் போட்ட மாட்ட முடியும்? கண்டிப்பா. அவங்க சில்கா கூட இருக்குதுங்க. ஆனா நான் நடிகையாகணும்னா போர்க்களத்துல இருந்த துப்பாக்கி தூக்கி அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய புகைப்படம் தானே அங்க இருக்கும் அவருடைய அறையில, இந்த மன்னன் நேசிகளுடைய அறையில, இந்த மக்களுக்காக வாழ்ந்துட்டு ஒருத்தருடைய அறையில அதான் இருக்கும். நிச்சயமா. ஓகே, அடுத்து நம்ம சிறுகதை தொகுப்பு ஸ்ரீதேவி பேசரி பத்தி கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். மயிலா யாருங்க? அதாவது அந்த அந்த சிறுகதை தொகுப்புல நிறைய கதைகள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. குறிப்பா இந்த மயிலா கேரக்டர் ஒரு தெருவில் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆடுற அந்த அந்த ஒரு பெண், அவங்க படும் அந்த துன்பம் வேதனை, ஒவ்வொரு முறையும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு அவங்க ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது இனி இந்த மேடை மேல காலே வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இறங்குறவங்க உடனே ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சிச்சுவேஷன் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. எஸ், நாளைக்கு மறுபடியும் நீ இதே ப்ரோக்ராம்க்கு போய் கலந்துக்கணுங்கிற மாதிரியே அவங்க மறுபடியும் தள்ளப்படுறாங்க. சோ யார் இந்த மயிலா? இவங்களுமே உங்க ஊர் சார்ந்த ஒரு பெண்மணியா? இல்லையா, மயிலா வந்து 1000 பெண்கள் 1,00,000 பெண்கள் சொல்லாங்க. பெண்கள் பொதுவா நான் காட்டுற மயிலா வந்து மேடையில நடனம் ஆடுறவங்க தவிர, ஒரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மருமகளா இருக்கணும், மாமியாரா இருக்கணும், அம்மாவா இருக்கணும், மனைவியா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அது சாதாரண வேஷமெல்லாம் இல்லைங்க. இவங்களா இருக்கவே முடியாது. ஒரு எந்த பெண்ணாவது வந்து அந்த பெண்ணா இருக்க முடியுங்களா? ஆனா இவங்களே, நான் இதை விட்டுறேன், இந்த கதைக்கு தேவையில்லை. ஆனா இதான் சூழ்நிலை எல்லா பெண்களுக்கும். அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க திருவிழா முடிஞ்சிருங்க, மாரியம்மன் திருவிழா. அதுக்கு வந்து நடன நிகழ்ச்சி தான். எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, அதெல்லாம் வந்து இப்போது இல்லை. இப்போ இருக்கிறது வந்து ஆட்டம் பாட்டம் சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து ரிகார்ட் டான்ஸ்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல வந்து நடனம் சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து நாட்டியாலயான்னு சொல்லுவாங்க. இங்க பெரும்பாலும் வந்து நாட்டியாலயா சொல்லுவாங்க. அந்த நாட்டியாலயாவை இவங்க போய் பார்க்கறது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா,
அங்க ஆடுற ஆண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு யாருமே போகலைங்க. ம் பெண்கள் ஆடுறதை பார்க்கறதுக்கு தான் போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வர படங்கள்லாம் வந்து ரஜினியே நடிச்சிருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து அனுஷ்காவோ இவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அரைக்குறை ஆடியில ஆடிதான் ஆகணும். இப்போ சில்க் இல்லைனாலும் இப்போ ஏன் சில்க்கு இல்லைன்னா அனுராதா இல்லை அப்படின்னு சொன்னா எல்லா ஹீரோயினும் சில்கை விட மோசமா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இப்போ நான் இந்த கதைக்கு வந்துடுறேன். மயிலாவில் வந்து ஒரு ஸ்டேஜில் நடனம் ஆடுற ஒரு பொண்ணு. பெண்கள் வந்து நிறைய நடனம் ஆட வரமாட்டாங்க, ஆண்கள் நிறைய இருப்பாங்க. அந்த குழு இருக்கு இல்லைங்களா, நடனம் ஆடுற அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போலவே ஒருத்தர் டான்ஸ் ஆடுவார். அப்படியே பார்க்கறதுக்கு அத்தியாவசியம் விஜயகாந்த் போல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த ரீல்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. எம்ஜிஆர் போல இருப்பாங்க, சிவாஜி போல இருப்பாங்க, அஜித் போல. அவங்க வந்து அந்த ரஜினி போல அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணுவாங்க, செய்யறதெல்லாம் தூக்கி போடுவாங்க, இதுக்கெல்லாம் இருப்பாங்க. ஆனா நடிகைகளுக்கு வந்து யாருக்காவது வந்து அந்த நடிகை போல இருக்கிறான்னு ஒரு பொண்ணுன்னா இல்லை, நீங்க யாருமே காட்ட முடியாது. இவங்க வந்து ஜோதிகா போல, இவங்க வந்து சிம்ரன் போல, இவங்க வந்து இப்படி வந்து ஒவ்வொரு நடிகையை சொல்லி சரோஜா எம்ஜிஆர் ஜோதியா சரோஜா தேவினா ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க சரோஜா தேவியாவும் நடிக்கணும், கே ரோஜாவாவும் நடிக்கணும், அனுஷ்கா போலவும் நடிக்கணும். இப்ப இருக்கிற நடிகைகள் என்ன அது போல வந்து அவங்க நடிக்கணும் அந்த பாட்டுக்கு அவங்க. அப்போ ஆண்கள் வந்து மாறுவாங்க ஒவ்வொரு இதுக்கு பாட்டுக்கும். பெண் இவங்களே தான் வரணும், திரும்ப திரும்ப இவங்களே தான். எவ்வளவு முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, தலைவலி, எந்த வலியா இருந்தாலும் சரிங்க. ஆனா ரசிக்கிற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த பொண்ணை வந்து எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா போதையில் இருப்பாங்க, கல்லை தூக்கி அடிப்பாங்க. ஒரு பெண்ணின் மார்பகத்து மேல கல்லை தூக்கி அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். போக அந்த இவங்க நடனமாட கூட்டார் அவங்க மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, கேப்டன், அவர் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் 5 முறை 10 முறை வந்து அந்த பொண்ணை வந்து வளைஞ்சி ஆடணும் கட்டளையிடுவார். ஆடியன்ஸ் முன்னாடி வந்து குனியணும், குனிஞ்சா வந்து அந்த பாதி மார்பகம் தெரியணும். இது வந்து சொல்றதுக்கு கூச்சப்படாம சொல்றாங்க, இந்த பெண்களுடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நாங்க ஆந்திரா ஒரு 10 கிலோமீட்டர் போன ஆந்திராங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட வந்து பெண்கள் நிறுவன நடனம் குடும்பத்தோட வந்து பார்ப்பாங்க, கணவன் மனைவி எல்லாம். நான் இந்த வாதிக்குள்ள இதை வைக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து ஏத்துக்கல, திட்டமிட்டு வச்சு. ஆனா இன்னமும் நடக்குது. நான் சொல்றது 40 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த கதை, ஆனா இப்பவும் அப்படிதான் நடக்குது. இங்க இந்த வடார்காடு மண்ணில், இங்க ஜோலார்பேட்டை மண்ணில், இதை சுற்றி இருக்கிற ஏரியாவில், பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் இது போல் நடன நிகழ்ச்சி. ஒரு பொண்ணு இல்லைங்க, ஒரு மயிலா இல்லைங்க, ஆட வர அத்தனை பெண்களும் மயிலா தான். அதனால அது மயிலா ஒரு பொது பேராகவே இருந்தது. ஓகே. இப்போ பெண்களோட துன்பத்தையும் துயரத்தையும் பேசுற நீங்க ஆண்கள் இப்ப துன்பம் வந்து பெண்களுக்கு மட்டுமே உரியதெல்லாம், அவங்களுக்கு மட்டுமே அந்த மொத்த காப்பிரைட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சரிசமமா துன்பம் கஷ்டம் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுல அப்படிங்கிறத உங்களுடைய இல்லறத்துறவி சிறுகதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அந்த இல்லறத்துறவியில வரக்கூடிய அந்த கதாநாயகன் வந்து ஒரு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, தான் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு அதனால அவங்க குடும்பத்தார் வந்து அவரை எவ்வளவு அந்த ஈகோவை ஹர்ட் பண்ற மாதிரி அவரை எவ்வளவு துன்புறுத்தி பேசுறாங்கன்றத அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சோ இந்த இல்லறத்துறவி இத பத்தி சொல்லுங்க. இல்லறத்துறவி ஒரு முக்கியமான சிறுகதைங்க. எப்படி சொன்னா, கல்கி நூற்றாண்டு விழா சிறுகதை போட்டியில முதல் பரிசு. அது வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்ன 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்றது இப்ப காலகட்டத்துக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம். கண்டிப்பா பெரிய அமௌண்ட். ஆமா ஆமா. அந்த 10,000 ரூபாய் பணத்துலதான் நான் வந்து இங்க இந்த பிளாட் வாங்கினேன்னு வச்சுக்கேன். அது வந்து அந்த காலத்துல பெரிய தொகை. இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள்ல வந்து முன்னணி எழுத்தாளர்கள் பலரும், ஒரு சிலர் தவிர பலரும் அந்த போட்டிக்கு வந்து சிறுகதை வந்து அனுப்புறாங்க. ஆனா என்னுடைய சிறுகதை வந்து முதல் பரிசு வாங்குது. அந்த ஒரு பெரிய தொகை. இப்ப வந்து லட்சம் அப்படின்னு சொல்றாங்களே, அதோட பெரிய தொகை. நாவல் போட்டிக்கெல்லாம் வந்து 1 லட்சம் ரூபாய் தராங்க இல்லைங்களா, அதோட பெரிய தொகை அந்த காலகட்டம். இப்ப மதிப்பு பார்க்கும்போது 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய தொகையா இருந்தது. அப்போ அது வந்து முதல் பரிசு வாங்க. அந்த காலகட்டத்துல வந்து நிஜமாவே வந்து ஒரு வேலை, ஒரு கருணை அடிப்படையில வேலை தரும்போது அந்த வீட்டுல இருக்கிற ஆணுக்கு தான் தருவாங்க. அப்பா இறந்துட்டாரு, ஒரு அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பா இறந்துட்டா
அந்த உத்தியோகத்தை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பையனுக்கு தான் தராங்க, பொண்ணுக்கு இல்லை. இது வந்து நடைமுறை, இப்பவும் நடைமுறை. நான் அது 25 வருஷத்துக்கு முன்னே எழுதிட்டேன். ஆனா இப்பவும் நடைமுறை என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா, அப்பா இறந்துட்டா அந்த வேலை யாருக்கு கிடைக்குதுன்னா பையனுக்கு தான் கிடைக்குது. ஆனா ஒரு மனுஷன், அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன், எனக்கு வேணாம், தங்கச்சி நல்லா படிச்சிருக்குதா அவ போட்டு நினைக்கிறான் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமானதா பட்டது. அந்த கதையை தேர்வு செஞ்சவங்க ரொம்ப முக்கியமானதா பட்டது. அந்த கதைக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து பாராட்டு வந்தது. நியூயார்க்ல அப்பெல்லாம் வந்து சினிமா நடிகர்கள் போற மாதிரி வந்து கடிதங்கள் எழுத்தாளருக்கு வருங்க. நீங்க வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நான் அந்த கடிதத்தெல்லாம் காமிச்சுதான் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 டெலகிராம் வரும் பாராட்டு. அப்ப டெலகிராம் பயப்படுற ஒரு காலகட்டம். ஆனா பாராட்டி டெலகிராம் வரும். போஸ்ட்மேன் வந்து ஒரு மூட்டை கட்டி கொண்டாரு. ஒரு நாளைக்கு வந்து 200 கடிதங்கள். 10 நாள் வந்து 2000 கடிதங்கள் வந்திருக்கு அந்த சிறுகதைக்கு. அதாவது எழுத்தாளர்கள் வந்து கொண்டாடின காலகட்டம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் இது இப்பெல்லாம் நினைச்சுட்டு பார்க்க முடியாது. கண்டிப்பா. அடுத்த முக்கியமான சிறுகதை இதுல பாத்தீங்கன்னா வாசனைக்காரி. ஒரு மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த ஒரு அடிப்படையில ஒரு சிறுகதை. மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல கூட எத்தனை பேருக்கு அது புரியுங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னா அதாவது நாம கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களை உண்மையாக்கி நம்ம இயல்பான நடைமுறை வாழ்க்கையில அதோட ஒத்து வாழுற ஒரு விஷயம் தான் மேஜிக்கல் ரியலிசம். அதுல அமானுஷ்யங்களும் வரும், எல்லாமே வந்து இயல்பா அந்த கதையோட ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். அதன் கற்பனையில நமக்கு இருந்தாலுமே அதை வாசிக்கிற வாசகர்கள் அதை எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாசிச்சுட்டு அந்த ஃப்ரீ ஃப்ளோவா அதை வாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பிரபலமான ஒரு புத்தகம் வந்து 100 Years of Solitude. இது வந்து 1967 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ இதே ஸ்டைல்ல நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாசனைக்காரி அப்படிங்கிற சிறுகதையை நீங்க எழுதியிருக்கீங்க. இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு தூண்டுதலா இருந்தது என்ன? ஏதாவது புத்தகம் வாசிச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதுனீங்களா, இல்ல இதுவுமே முழுக்க முழுக்க உங்களுடைய கற்பனையா? இது எப்படிங்க? முழுக்க முழுக்க கற்பனை தாங்க. ஓகே. ஒண்ணு வாசனைக்காரி மட்டும் இல்லைங்க. இந்த புத்தகத்துல வந்து எல்லா கதையுமே வந்து ஒரு இலக்கிய கதைகளா வந்து வெளியிட்டு இருக்கிறேன். இதுல வாசனைக்காரி திட்டமிட்ட ஒரு சிறுகதை வந்து நான் சேர்த்தேன். என்னன்னா இப்பதான் வந்து மேஜிக்கல் ரியலிசம் சொல்லிட்டு நிறைய எழுதுறாங்க. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னே நிறைய எழுதிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஒரு 25 கதைகள் எழுதியிருக்கேன். ஓகே. எனக்கே தெரியாது. நான் அந்த வாசனைக்காரி குங்குமத்துல வரும்போது நான் சென்னையில் இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு புத்தகம் போடுறதுக்கு, அதாவது ஆனந்தவிடன் ஆபீஸுக்கு போறேன். வெளியே நின்றுட்டு பாஸ்கர் சர்க்கு எனக்கு முன்னாடி அது நான் போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த கதை அவர் தான் சொல்றாரு, இது மேஜிக்கல் ரியலிசம். எனக்கே தெரியாது மேஜிக்கல் ரியலிசம் சொல்லிட்டு. அப்புறமா வந்து மணிமேலை புரசத்துக்கு போற ஒரு நண்பர் அழைச்சிட்டு போறாரு. அப்போ போகும்போது அவர் வந்து ரவி தமிழ்வாணன் அவர் படிச்சுட்டு அந்த கதையை வந்து புகழ்ந்து சொன்னாரு. அப்போ ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு வாசகனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சிறுகதையை தான் வந்து நான் வந்து எழுதினேன். இதுல மேஜிக்கல் ரியலிசம் என்பது நான் பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க. எம்ஜிஆர், ரஜினி, விஜய் இவங்க அத்தனை பேரும் மேஜிக்கல் ரியலிசம் தாங்க. 100 பேர் அடிக்க முடியுது இல்லையா? கண்டிப்பா. அது இப்ப 1000 பேர். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 5 பேர் தான் இருப்பாங்க வில்லன்கள். 7 பேர் தான் இருப்பாங்க. அந்த 7 பேரையும் அடிச்சுட்டு அதே வந்து இதுவா தெரியும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 20 பேர் ஆனாங்க, 30 பேர் ஆனாங்க, 50 பேர் ஆனாங்க. சமீபத்துல ஒரு விஜய் படத்துல வந்து 1000 பேர் 1000 பேரை வந்து ஒரு விஜய் அடிக்கிறாரு. இதை விட என்னங்க மேஜிக்கல் ரியலிசம் இருக்கும் போது? சினிமா ஹீரோயிசம்ன்றது வந்து மேஜிக்கல் ரியலிசம் தாங்க. என்னன்னா இவங்களுக்கு பிடிக்குது. இவங்க வாழ்க்கையில, மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து எதிரிகளை வந்து இவங்க சமாளிக்க முடியல, ஒரு ஹீரோ சமாளிக்கிறாரு. இந்த மேஜிக்கல் ரியலிசம் ஏன் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு அமானுஷ்ய சக்தி ஒண்ணு வந்து இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்குது, இவங்க திருப்தி அடைகிறாங்க. அதுதான் மேஜிக்கல் ரியலிசம். அந்த வகையில வந்து இது வெற்றி அடைஞ்சது. ஓகே. நீங்க யதார்த்தமா கமல், ரஜினி எல்லாம் பேசிட்டீங்க. ஆனா அதை விட பெரிய மேஜிக்கல் ரியலிசம் ஆந்திரா சினிமால எல்லாம் ஓடுற ட்ரெயினை மேஜிக்கல் ரியலிசம்லாம் சோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்து நம்ம கருந்தி நாவல் பத்தி பேசலாங்க.
தமிழ் அறிஞர் நன்னன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதன் அடிப்படையில இந்த கருந்தியை நீங்க எழுதியிருக்கீங்க. சோ அதை பத்தி நீங்களே சொல்லுங்க. அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேங்க. எனக்கு போட்டி வந்துட்டா கலந்துக்குவேன். எனக்கு கதைகள் எழுத தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சிறு வயதுல இருந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு போட்டிக்கு விதிமுறைகள் ஆனந்த விகடன் மீறி விட்டது அந்த காரணத்தினால ஆனந்த விகடன் மேல நான் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே இங்க சொல்றேங்க, ஆனந்த விகடன் மேல வந்து நான் வழக்கு தொடுத்தேன். அதாவது போட்டி விதிமுறையை மீறிட்டதுனால எனக்கு ஒரு பரிசு கிடைக்கல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு இல்லைங்களா. ஆனா அவங்க வந்து விதிமுறை வந்து போட்டி அறிவிக்கும் போது ஒரு விதிமுறை, அப்புறம் ஒரு விதிமுறை. அப்போ வந்து அந்த போட்டியில வந்து நான் வழக்கு தொடுத்து, நான் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னையே விகடன்ல இருந்து இது தவறுதான், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வேணாம்னு சொன்னேன். எனக்கு வறுமை தான், கஷ்டம்தான். ஆனா அந்த 15,000 ரூபாய் வேணாம். இது வந்து ரெக்கார்டு ஆவணம், நான் சொல்றதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமானது தான். அப்போ விகடன் ஆசிரியர் வந்து வராரு, என் வீட்டுக்கு வராரு. அதாவது வீட்டு பக்கத்துல ஒரு வழக்கறிஞர் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சார்ல, அந்த வக்கீல் வீட்டுக்கு வராரு. இது பேசி முடிவு பண்ணிக்கலாம், வழக்கு தொடுக்கவும் நாங்கள் தயார், பேசி முடிவு பண்ணிக்கலாம், ஒரு அமௌண்ட் நாங்கள் செட்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் வேணான்னு ஒரு கடிதம் எழுதிட்டேன். என்னுடைய வழக்கு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, எனக்கு அது போதும், புரியுதுங்களா, அதனால உங்க பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முடிவுக்கு கொண்டாந்தேன். நான் இது நடந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பத்திரிகையில ஒரு போட்டி நடக்கும்போது நான் ஆர்வமா கலந்துக்குவேன். அப்போ தமிழறிஞர் நன்னன் வந்து ஒரு போட்டி வைக்கிறார். ஒரு நாவலா இருக்கணும், அதுல வந்து கலைஞருடைய செயல்பாடுகள் வந்து இருக்கணும், இந்த மக்களுக்காக என்னென்ன செஞ்சாரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும், தகவல்கள் வந்து இருக்கணும். அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலே என்ன செய்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். எந்த மொழிய வேற்று மொழி எதுவுமே வந்து அந்த படைப்பில் இருக்கக்கூடாது. ஆங்கிலமோ அதாவது சமஸ்கிருதமோ எந்த மொழியுமே இருக்கக்கூடாது, தூய தமிழ்ல இருக்கணும். ஆனா பேசும் மொழியில இருக்கலாம். இது போல சில வந்து கண்டிஷன்லாம் இருந்தது. கலைஞருடைய வாழ்க்கை, ஆனா கலைஞர் அந்த நாவல்ல இருக்கக்கூடாது, கலைஞர் வரக்கூடாது, கலைஞருடைய செயல்பாடுகள் மட்டும் வரணும், அவர் செய்த மக்களுக்கு செய்த சேவைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த நாவல் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சில சூழ்நிலை எழுத முடியாத சூழ்நிலையில பாதியில் தான் அனுப்பினேன். அது வந்து 2ஆம் பரிசு வந்து கிடைச்சிது. ஆனா அதை எழுதுறதுக்காக நிறைய படிச்சேன். கலைஞர்கள் தான் நிறைய படங்கள் பார்த்தேன், அவருடைய ஆட்சிகளுடைய சேவைகள் எல்லாமே பார்த்தேன், அவர் என்னென்ன தொண்டாற்றினார் எல்லாமே படித்தேன். முக்கியமா அவருடைய எழுதின நூல்கள் நெஞ்சுக்கு நீதி படித்தேன். அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது. முரசொலி மானுடைய மாநில அது ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அதுக்கு நான் எழுதினேன், அதுக்கு பரிசு வாங்கினேன். கலைஞரோட வந்து இருக்கிற புகைப்படம், அங்கதான் இந்த பரிசு வாங்கினேங்க. அதை விட வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, கலைஞர் அந்த நாவலை படிச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசினாருங்க. ஆமா, கலைஞர், ஒரு டி.ஆர். பாலு, இவர் வந்து துரைமுருகன் எல்லாருமே வந்து சிறப்பா பேசினார். அது வந்து எப்பவுமே வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வா வந்து அது வந்து இருந்தது. அதுக்கு உங்களுக்கு 2வது பரிசு கிடைச்சதுங்களா? ஆமா, 2வது பரிசு தான். ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான நாவல். அந்த நாவலோட பின்னாடி அட்டையில என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பெண்ணும் பாலியல் தொழிலை ஆசைப்பட்டு ஏற்பதில்லை, யாருடைய ஆசைக்கோ பலியாகிறாள், சமூகம் அவளை மீட்டெடுப்பதில்லை. இதுதான் அலர். அலருமே உங்களுடைய ஜோலார்பேட்டை அந்த ஏரியா, அந்த பகுதியை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் தான், கரெக்டுங்களா? எஸ். ஸோ இது மாதிரியான வேலைகள் வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் கொடி பிடிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாலுமே இன்னமும் பகிரங்கமா இந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பகிரங்கமா நடக்கிறதுன்றது இல்லாம அவங்க எல்லாருமே குரூப்பா ஃபார்ம் பண்ணி அது ஒரு கம்பெனி மாதிரி அதுக்கு பேரெல்லாம் வச்சு வேற வெளிப்படையா நடத்திட்டு வராங்க. ஸோ அலர் அதை பத்தி எழுத உங்களுக்கு என்ன ஐடியா, ஏன் அதை பத்தி எழுதுனீங்க? அதாவது இப்போ சமீபத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புதுசா எழுதுற எழுத்தாளர்கள் எல்லாமே பாலியல் தொழிலாளரை பத்தி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு.
ஆனா நான் வந்து புதுசா எழுதலைங்க. ஆனா இங்க இருந்தது, இந்த மண்ணுல இருந்தது. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வறுமைக்காக போயிருக்கிறாங்கிறது வந்து தெரிஞ்சுது. யாரும் விருப்பப்பட்டு போல, வறுமைக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு பக்கம் வந்து அதுக்கு தடை இருக்கும். ஆனா தடை இல்லாம தான் செயல்பட்டு. நீங்க இன்னைக்கு எந்த ஊராவது போங்க, எந்த நகரமாவது போங்க, விடுதிகள் என்றாலே வந்து ஒரு 90% வந்து தவறான இடமா தான் இருக்கு அந்த காலத்துல இருந்து. போக லாட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து லாட்ஜ் அப்படின்னு சொன்னாவே அது தங்கும் விடுதி இல்லைங்க, விபச்சார விடுதி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் வந்து புரிஞ்சிடும். மக்களுக்கு வந்து லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படி ஒரு சூழல் தான் வந்து இன்னும் அது வந்து மறையல. இப்போ அது போல இருக்கு. அப்ப இந்த மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா திருப்பத்தூர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஒட்டி தான் வந்து ஒரு விபச்சார விடுதி இருந்தது. நீங்க ஜோலார்பேட்டை பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை ஒட்டி தான் இருந்தது. நீங்க நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் போற மாணவர்கள் தான் வாடிக்கையாளர்கள் இருந்தாங்கன்றது வந்து நிஜம். ஆமா, இந்த அலர் நாவலை படிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு, பேரெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து போன் பண்ணி எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இது அப்படியே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு பாலியல் தொழிலாளி நாவல் போலதான் தெரியும், அப்படி இல்லவே இல்லை. அந்த பாலியல் தொழிலாளி நோக்கி போற ஆண்களை பற்றி நான் எழுதியிருக்கேன் நிறைய. அப்போ அவங்க ஏன் அதாவது என் நாவல்ல வந்து வெளிப்படையா சில விஷயம் சொல்லலனாலும் மறைமுகமா பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா எப்படி அவங்களுடைய வறுமை வந்து அவங்கள வந்து அந்த தொழிலுக்கு கூட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த அலர் நாவல்ல வந்து ஒரு 5 வகையான மொழியை நான் வந்து எடுத்திருக்கிறேன். மகேஸ்வரின்ற ஒரு கேரக்டர் தான் முக்கியமா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா கமலா பாட்டின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து மூத்த ஒரு பாலியல் தொழிலாளி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 வயசு பாலியல் தொழிலாளி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவரடியார் அது போலலாம் இல்லவே இல்லைங்க. வடக்காடு மண்ணில் ஜோலார்பேட்டில் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அது வந்து தஞ்சை அது போல தான் இருக்கும், இங்க இல்லவே இல்லை. இவங்க பாத்தீங்கன்னா அங்க எப்படி ஆடல் பாடல்ல வந்து இருந்தாங்களோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு தான் இவங்களுக்கு. அந்த கமலா பாட்டி வந்து சினிமா பாடல் மூலம் வந்து தான் ஆண்களை வந்து ஈர்ப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் வரும். ஒரு மகேஸ்வரின்ற ஒரு பெண் பாலியல் தொழிலை விட்டு வெளியே வந்து தான் வந்து ஒரு மற்றவங்களை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிற ஒரு பெண். அவங்களுடைய இது அவங்களுடைய பிளாஸ்பேக்கு இப்படி வந்து போயிட்டு இருக்குது. 5 வகையான மொழியில வந்து போயிட்டு இருக்கேன். ஆனா இங்க பார்த்தது தாங்க ஒவ்வொரு நான் இந்த நாவல் எழுதும் போது சில மாவட்டங்கள் போய் நான் விசாரிச்சிருக்கிறேன். அப்போதான் கிடைச்சது. வேலூர் கண்டோன்மெண்ட் பக்கத்துல வந்து பாலியல் தொழிற்கூடம் வந்து இருந்தது. அது ஒரு ஏரியா, ஒரு தெருவே. அதுக்கு வந்து சூரியகுளம்னு சொல்லிட்டு பேருங்க. திருச்சியில வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கு. திருப்பத்தூர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கு. ஜோலார்பேட்டையில் வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கு. சில பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்திலே இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த பயணிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. வந்து எப்போதுமே ஆண்களுக்கு வந்து ஒரு வடிகால பெண்கள் மட்டுமே இருக்காங்க. அது வீட்லயும் சரி வெளியிலும் சரி பாலியல் தொழிலாளர் அவங்கள வந்து நான் அந்த பதிவு செஞ்சிருக்கேன். நல்ல நாவல். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய கடைசி கேள்வி, உங்களுடைய அடுத்த படைப்பு எதை சார்ந்து இருக்கும்? அடுத்த படைப்புகள் வந்து நிறைய முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது வந்து பெங்களூர் கலவரம். பெங்களூர் கலவரம். பெங்களூர்ல வந்து காவேரி பிரச்சனை எப்பவுமே வருங்க. அப்போ முதல்ல வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 255 டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல வந்து ஒரு கலவரம் அங்க உருவாக தூண்டி விடப்படுது. அப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நான் வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து பெங்களூர்ல வந்து வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எங்க மாவட்டத்துல தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து அங்க போயிட்டு அந்த செங்கல் சுமந்து இருப்பாங்க, மணல் சுமந்து இருப்பாங்க, கம்மி சுமந்து இருப்பாங்க. அந்த தான் வந்து அந்த கட்டடங்கள் வந்து இன்னைக்கு வந்து நிற்குதுங்க. அப்ப இவங்க எல்லாம் செய்யும்போது
அந்த தூண்டப்பட்ட கலவரத்தால வந்து நூற்றுக்கணக்கான அந்த மொத்த பேரும் பெங்களூர்ல வசிச்ச எல்லோருமே வந்து ஒரு அகதியா வந்தாங்க, நடந்து வந்தாங்க, வழி தெரியாம எப்படி எப்படியோ குடிநடையெல்லாம் வந்து வந்தாங்க, காடு மேடெல்லாம் வந்து சூழ்ந்து அந்த பக்கம் ஆந்திராவுக்கு போயிட்டு அப்படியெல்லாம் வந்தாங்க. ட்ரெயின்ல கூட்டமா வந்தாங்க. நாங்கள் வந்து ஜோலார்பேட்டையில வந்து தண்ணி அந்த உணவெல்லாம் இலவசமா கொடுத்தோம், தங்கறதுக்கு இடம் கொடுத்தோம், வீடு வாசல் சொத்து எல்லாமே விட்டுட்டு வந்து பெங்களூர்லேருந்து வந்தாங்க. ஒரு 250 பஸ் 150 ஒரே நாள் வந்து கொளுத்தப்பட்டது, அப்படியே தீக்கிரையாக்கப்பட்டது அந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரே ஒரு முதலாளியுடைய ஒரு பஸ் 150 பஸ். காவாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற பிணங்கள் இன்னும் கூட வந்து பலர் வந்து கிடைக்கல. அந்த ஒரு இதுல வந்து யார் மேலேயும் வந்து வழக்கு தொடுக்க முடியல, யாரையும் வந்து கைது செய்யல, யாருமே உள்ள தரல, இது வரைக்கும் கேள்வி கேட்கவே இல்லை. அப்படி ஒண்ணு இங்க தமிழ்நாட்டுல அதை எதிர்த்து எந்த புரட்சியுமே நடக்கல, எந்த போராட்டமும் நடக்கல. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவ்வளவுதான். உயிர் விட்ட மக்கள் உயிர் விட்டாங்க, அவ்வளவுதான். அகதியா வந்தவங்க வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இது அதை மையமா வச்சு அடுத்த நாள் வந்து நிச்சயம். ஓகேங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய அடுத்த படைப்பும் நிச்சயம் ஒரு வெற்றி படைப்பா தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல படிப்பு இருக்கும். எஸ், கண்டிப்பா. ஸோ உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து குழு மெம்பர்ஸ் கிட்ட போலாம். சொல்லுங்க. எஸ், குமரன் சார், நீங்க ஒரு நிமிஷம். கோஹோஸ்ட் சார், நீங்க கோஹோஸ்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ பத்மா. நல்ல, அதாவது ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதாவது நீங்க எவ்வளவு தூரம் வந்து அவரோட படைப்புகளை வந்து உள்வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட கேள்விகள் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதா இருந்தது. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு நல்ல அதாவது இத்தனை நாள் நம்ம கேப் விட்டதுக்கான தடயமே இல்லாம எல்லா தடயத்தையுமே நீங்க வந்து இந்த 2.0 வந்து ஏற்படுத்திட்டீங்க. நல்ல நல்ல அருமையான கேள்வி, நிதானமான கேள்வி, நிறைய நிறைய தேவையான இந்த காலகட்டத்துக்கு தேவையானது. இப்போ தோழர் நாராயணி கண்ணகி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆரம்ப காலத்துல இருந்ததை வந்து அழகா பிரமாதமா கொண்டு வந்தீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற புத்தகங்கள் வந்து பஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்தந்த இங்க பிராட்வேல, அப்பெல்லாம் பிராட்வேல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க பஸ் ஸ்டாப் டெர்மினஸ் வந்து அங்கதான் இருக்கும், அங்க எல்லாமே விற்பாங்க. பல்சுவை நாவல் பாலகுமாரனோட புத்தகங்கள் வந்து எப்படா கிடைக்கும் அப்படின்னுட்டு அதுல வந்து நம்ம பண்ணோம். பாக்கியாவோட கேள்வி பதிலுக்காகவே வேண்டி அந்த புத்தகங்கள் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இளம் எழுத்தாளர்களை வந்து நிறைய வந்து அவங்களோட கவிதைகளை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னோட முதல் கவிதை வந்து பாக்கியால தான் வந்துச்சு முதல்ல. அதான் நான் சொல்றது வந்து சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அந்த பழைய நினைவுகளை வந்து நீங்க கண் முன்னாடி கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இருக்கு, 1-2 மாம்பழம், நுங்கம்பாக்கம் இந்த மாதிரி சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து புத்தகம் விற்கிறாங்க, அந்த ஸ்டால்ஸ் வந்து. மேலும் உங்களோட இந்த நேர்காணல் பிறகுதான் உங்களை பற்றின வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களோட எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணுங்கிறத வந்து அருமையா கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு சிறுகதைகளையும் பத்தி சொல்லி, நாவல்களை பற்றியும் சொல்லி, ஒரு சிறந்த, அதாவது இதுதான் நம்ம குழுவோட வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான். நம்ம சனிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை மட்டுமே எடுத்து அதை மட்டுமே திறனாய்வு பண்ணி அந்த புத்தகத்தை மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்தது. மற்றவங்களுக்கு ப்ரொமோட்னா கொண்டு போறது, அதனோட சாரத்தை வந்து கொண்டு போகுது. ஆனா இன்னைக்கு வந்து உங்களை பற்றின அந்த பல பல தகவல்கள் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு எழுத்தாளராக தான் படுது. வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் இணைந்து வந்து இது எனக்கான புத்தகம்னு ஒரு புத்தகத்தை கொண்டாடுறாங்கிறது வந்து இது வந்து சாதாரணமானதே கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் தான் நிற்பாங்க, என்ன எழுதிட்டு வந்தாலு அப்படின்னு. இப்போ மாதுர் பகனை பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்னும் போய் சேரலையோ, பரவாயில்ல, சேராமலே இருக்கட்டும், அது சேர்ந்தாலும் நல்லதுதான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு.
உங்களை படிக்கணும்னு ரொம்ப ஆவல் வந்து வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட குழுவுக்கு வந்து இத்தனை மாதங்கள் இடையில கொஞ்சம் பிரேக், ஒரு 4 மாசத்துக்கு மேல பிரேக் வந்துச்சு. அந்த பிரேக் வந்து நீங்க அருமையா அந்த தடையை வந்து நீங்க அழகா வந்து உடைச்சிருக்கீங்க. 201வது நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பான ஒரு எழுத்தாளர் வந்து நான் சொல்லணும்னா ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நேரம் வந்து போனதே தெரியல. 1 மணி நேரம் வந்து சரியா எடுத்துக்கிட்டீங்க. எங்களோட என்னன்னு கேட்டீங்கன்னா 8:15 வந்து, ஏன்னா இதுல டிசேபிள் ஆயிருந்தது, மெசேஜ் வந்து அனுப்ப முடியல, எனக்கு போஸ்ட்ல இருந்ததுனால அனுப்ப முடியல. இருந்தாலும் சரி பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில விட்டுத்தாக்கும் போட்டோம். இல்லை நல்லா போயிட்டு இருக்கும், அப்படியே போட்டோம் விடுங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. கேள்விகள் அப்படியே ஒன்றும் இல்லை, ஏன்னா படிக்கும் பொழுது இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். இன்னும் நம்மளோட ஐயா குமரேசன் ஐயா மாதிரியான பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவரோட கேள்விகளை நாங்க பதில ஒன்றும் வாங்கிக்கிறோம். இந்த அளவுல நான் என்னோட உங்களுக்கு பாராட்டு. பத்மா உங்களுக்குமே பாராட்டு. தொடர்ந்து இது மாதிரி நம்ம நிறைய பயணம் செய்வோம். நன்றி. கலந்துக்கிட்டவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு முதல் துவக்கம், வந்து நல்ல துவக்கம் தான் இது எங்களுக்கு. வந்திருந்த அனைவருக்குமே வந்து குழுவின் சார்பாக வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து வாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையும் இதே ஐடியில நீங்க வந்து இணையலாம், நீங்களும் வந்து பங்கேற்கலாம். வாங்க. நன்றி. நன்றி. குழுவுக்கும் நன்றி, வந்திருந்த விருந்தாளர்கள் அனைவருக்கும் என் நன்றிங்க. குமரேசன் ஐயா வாங்க. வணக்கம். கேட்குது இல்லையா? கேட்கிறது கேட்கிறது. அதாவது முதல்ல நாராயணி கண்ணகி அவர்களை இப்பதான் இந்த இணைய வழியாகத்தான் சந்திக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத இடைவெளி ஆயிடுச்சா நம்ம சந்திச்சு. அந்த காத்திருப்பு வீண் போகவில்லை. ஒரு ரொம்ப ரொம்ப நாள் பட்டினி கிடந்து ஒரு சிறப்பான விருந்து கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு அனுபவமாக இவருடைய அந்த கருத்து பகிர்வுகள் கிடைத்தன. அந்த வகையில அதுவும் அவருக்கு ஆதவன் தீட்சன்யாவுடைய பாராட்டுதும் கிடைச்சு சொன்னாரு, மாலனுடைய பாராட்டு கிடைச்சதையும் சொன்னார். அப்படின்னா இப்ப இயல்பா குமரன் சொன்னது போல அந்த அளவுக்கு அந்த படைப்புல என்ன இருக்குங்கிறத இனிமேதான் நான் தேடி படிக்கணுங்கிற அந்த முனைப்பும் எனக்கு ஏற்படுகிறது. அது மாதிரி இன்னொரு இது என்ன கவனிச்சேன்னா, பொதுவாக சில பல முன்னணி படைப்பாளிகளை நான் கவனிச்சிருக்கிறேன். அவங்களுடைய படைப்பு சார்ந்த கேள்விகள் வைக்கிற போது அவங்களோட சொந்த அனுபவம் சார்ந்த கேள்வி வச்சா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வருவாங்க. படைப்பு சார்ந்த கேள்வி வைக்கிற போது பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லை அது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய கருத்து, அல்லது நீங்க விசாரிங்க, நீங்க தேடுங்க, அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. ஆனா இவர் தயக்கம் இல்லாம அந்த தன்னுடைய படைப்பு சார்ந்த கேள்விகள் அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்ததுங்கிறது அந்த தனக்கு தானே ஒரு இதை போத்திக்கல்ல. அவரு பொன்னாடைய போத்திட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அது இல்லை, அவரு இயல்பாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அது ஒரு மாறுபட்டதாக இருந்தது. அதற்காக அவருடைய மகிழ்ச்சியையும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி இந்த மாதிரியா அவரை புரிந்து கொள்ளத்தக்க, அவருடைய படைப்புகளையும் புரிந்து கொள்ளத்தக்க விளக்கங்களும் பதில்களும் அவற்றிருந்து வருகிறது என்றால் அதற்கான பொருத்தமான கேள்விகளை பத்மா அபர்ணாத் தயார் செய்ததுதான் முக்கியமான காரணம். இந்த கேள்வி உட்கார்ந்து அவர் தயாரிக்கல, படைப்புகளுக்கு உள்ள இறங்கி கதைகளையும் அதனுடைய ஓட்டங்களையும் கதாபாத்திரங்களையும் உள்ள வாங்கிக்கிட்டு அதுல இருந்து இந்த கேள்விகளை உருவாக்கி இருக்கிறான்னு தெரிகிறது. அவருக்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவாக அமைகிறது, எல்லாம் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கிறது என்றால் இந்த கேள்விகள் அடிப்படை. அந்த வகையில அந்த ஒரு ஏற்பாட்டோடு வந்த ஒரு சரியான தயாரிப்போடு வந்த அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொல்லிட்டு இருக்கிற போது என்னை தொட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த மாய நடப்புவாதம் இருக்க, அதாவது மேஜிக்கல் ரியலிசம், அதற்கு இப்ப ஒரு விளக்கம் கொடுத்தது நான் முதல் முறை எப்பதான் கேட்கிறேன். திரு எம்ஜிஆரும் ரஜினிகாந்தும் விஜயும் செய்து காட்டுவது மேஜிக்கல் ரியலிசம் தான். அதை ரொம்ப சாதாரணமா சூண்டி விட்டு போயிடுவாங்க. என்ன அது வெறும் மசாலாவா இருக்கு, இப்பெல்லாம் நடக்குமா, இன்னும் ஒரு அளவு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிதான் எழுதிட்டா சொல்லிட்டு போடுவாங்க. ஆனா உட்கார்ந்து தியேட்டர்ல
பசங்களோட உட்கார்ந்து பார்க்கிற போது அவங்க ரசிக்கிறது அப்படியே என்னையும் தொட்டிக்குதே. என்ன நானும் இந்த இத்தனை பேர் இருந்தாலும் விஜய் கடைசியில் ஜெயிச்சிருவான்னு அப்படி எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்கிறோம்ல. அப்ப அது அது மேஜிக்கல் ரியலிஸ்டோட எஃபெக்ட் தானே அது. இந்த ஒரு புதிய விளக்கம் கிடைச்சதே. இன்னும் இப்போ சொல்ல போனா இப்ப அண்மையில தான் அந்த ரசிகர் மன்ற உளவியல் குறித்து ஒரு தொடர் கட்டுரை எழுதுனேன். இப்ப அதுல கூடுதலா சேர்க்கறதுக்கான சில விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு கூட நான் பார்க்கிறேன். அந்த கட்டுரை இன்னும் செழுமைப்படுத்துறதுக்கு உதவும் இந்த அதற்காகவே ஒரு நன்றி தெரிவிக்கணும் இந்த குழு அமைப்பாளர்களுக்கு. அடுத்து பாலியல் தொழிலாளி பற்றி நல்லா சொன்னாங்க. அவங்க விரும்பி செய்யறதில்லை, எப்படி அது அவர் மீது திணிக்கப்படுது, சமூகம் அவங்களை கைவிட்டுருது கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. என்னன்னா ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக சில பாலியல் தொழிலாளிகளை சந்திப்பதற்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்குமான வாய்ப்பு அமைந்தது. அவர்களை நான் பேட்டி அண்டேன். அவர் நல்ல நண்பர்களாகவும் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன சில விஷயங்கள், அதுல ஒரு பெண் நான் எதிர்பார்க்காத சில சொல்லாடல்கள் அவங்ககிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன இப்ப அப்படியே பொருந்தி பார்க்க முடியுமான்லாம் இல்ல, அண்ணன் அவங்களுக்கு தோணுனதா மனசு வந்து அப்படியே சொன்னாங்க. என்னுடைய அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தொழிலை நான் வந்து என்ஜாய் பண்ணி செய்யறதுங்கிறது வேற, ஆனா எனக்கான என்ஜாய்மெண்ட்டை நான் தொழிலா செய்ய வேண்டியிருக்குங்கிறது ஒரு எவ்வளவு துயரங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 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 எழுத்தாளரோ இதை சித்தரிக்க விரும்புகிற ஒரு எழுத்தாளர் இதை இந்த மாதிரியான சொல்லாடல்களை பயன்படுத்தி இருந்தா வியப்பு இல்லை. ஏன்னா அவர் இப்படி அதானே நாராயண கவி இந்த சொல்ல போட்டுதான் நம்ம வியப்படைய மாட்டோம். அப்படி அந்த ஒரு பெண்ணே அப்படி சொன்னாங்கன்ற அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அதெல்லாம் கிளறி விடுவது, அந்த எண்ணங்களை அந்த நினைவுகளை கிளறி விடுவதாகவும் இன்றைய பேட்டி அமைஞ்சது, இந்த நேர்காணல் அமைஞ்சது. அப்புறம் இன்னும் கூட யோசிச்சு பார்க்குறேன், அந்த பாலியல் தொழிலாளிகள் என்பவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திலே சொல்றேன், நான் உள்ளூர்ல மட்டும் இல்லை, உலக அளவிலேயே இருக்கிறாங்க. அதற்காக நடத்தப்படுகிற ஆள் கடத்தல் போன்ற குற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகும் அப்படி யோசிச்சு பாக்குறேன். இந்த ஆணாதிக்க சமூக அமைப்புல இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் குடும்பங்களில் வன்முறை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. குடும்ப பெண்கள் மீதான இந்த பாலியல் தாக்குதல் மிக கொடூரமாக மாறி இருக்கும். அதை விட இல்ல, வெளியே போற ஆண்கள் அவங்களுடைய அத்துமீறல்கள் இன்னும் பல மடங்கு. அது இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல, இந்த சூழலை சொல்றேன். அப்ப இதெல்லாம் யோசிக்கிறப்ப நம்ம சட்டம் கூட பாத்தீங்கன்னா பாலியல் தொழிலை குற்றம் என்று சொல்லவில்லை, அதுக்கு அழைப்பதைத்தான் குற்றம் என்று சொல்கிறது. ஆள் வச்சு பிடிச்சிட்டு வர்றது, வைக்கிறது, அந்த மாதிரியான ஏற்பாடுகள், இவர்களை கட்டாயப்படுத்தி அந்த தொழிலில் ஈடுபடுத்துவது, அதற்காக ஒரு விடுதியை நடத்துவது, அப்படிலாம் இருக்க, அதைத்தான் குற்றம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்படியான அந்த சிந்தனை பரிமாற்றத்திற்கும் கூட இன்றைய சந்திப்பு வழிவகுத்தது. மொத்தத்துல படைப்பாளிக்கும் பேட்டியாளர்களுடைய வார்த்தை கேட்கிறேன். படைப்பாளிட்ட ஒரு சில கேள்விகளையும் வச்சுக்க விரும்புகிறேன். ஒரு படைப்பாளிங்கிற முறையில இத்தனை கதாபாத்திரங்களை, இத்தனை அனுபவங்களை உடன் பழகி தெரிந்து கொள்வது என்பது ஒரு பக்கம். ஆனா அத்தனை பேர்ட்டையும் பழகிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கிறது. எங்கிருந்து தேடுறீங்க, எப்படி தேடி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அடுத்து வேறு விதமான எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து நீங்க சொன்னீங்க, ஒரு நாவலை இன்னும் குறிப்பிட்ட ஆட்கள் படிச்சிருந்தா அவங்ககிட்ட இருந்து எதிர்ப்பு வரக்கூடும்னு சொன்னீங்க. அப்படி இல்லாம வேற நாவல்களுக்கு வேற சமூகத்தில இருந்தோ, இது எங்களுடைய சமூகத்தை வேற மாதிரி, இப்ப பெருமாள் முருகன் நாவலுக்கு திட்டமிட்டு பரப்புனாங்கல்ல, அது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு உண்டான தெரிஞ்சுக்கிறது. அது சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்ப்பு அல்லது அதிருப்திங்கிற மாதிரி வெளிப்படுத்துவீங்க. ஏன் இதெல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி கூட வந்திருக்கும். பெரிய எதிர்பாராட்டங்கள், அப்படியான அனுபவத்தை அது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு, ஏன்னா இன்னைக்கு பொருளாதார ரீதியா சமாளிக்கவும் முடிஞ்சிருக்கு, போராடியும் வந்திருக்கிறீங்க. அப்ப குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பும் ஒத்துழைப்பும் எப்படி இருக்கு? நான் பதில் சொல்லலாமா? ஆமாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி. அதாவது குடும்பத்துல எதிர்ப்பு வராதுங்க. அதுக்கு வராத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அடிப்படையில பாலகுமாரனுடைய வாசகன். பாலகுமார் ஒரு விஷயம் சொல்வார், இந்த எழுத்து குடும்பத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எழுத்தை தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.
அதை நான் எப்பவுமே பின்பற்றுவேன். இன்னைக்கும் வந்து வீட்டுக்கு வந்து கொத்தமல்லி வேணா நான் ஓடி போய் வாங்கிட்டு வருவேன், வெங்காயம் வேணா நான் ஓடி போய் வாங்கிட்டு வருவேன். வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து காபி போட்டு டீ போட்டு கொடுவேன். நான் வந்து இது தற்பெருமைக்காகவும் எதுக்கும் சொல்லலைங்க. அதாவது நான் குடும்பஸ்தனாகவும் இருக்கிறேன் ஒண்ணு. ரெண்டாவது, என் தொடக்க காலத்துல இருந்து என் எழுத்து சம்பாதிக்காம வந்து வேஸ்ட் ஆனதே இல்லைங்க. இது வரைக்கும் நான் எழுதுனது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து பணத்தை சம்பாதிச்சிருக்கு. ஒரு எழுத்து பணம் சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னா எந்த குடும்பத்திலையும் வந்து எதிர்ப்பு கண்டிப்பா வராது. அதனால வந்து ஒரு 40 ஆண்டு காலமா எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இன்னும் சொல்ல போனா பெரிய வசதியான ஆளெல்லாம் நான் கிடையாது. மிக 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 ஒரு சாதாரண குடும்பம் தான். அப்போ எங்க அம்மா வந்து இறந்த போது கண்மணில இருந்து 4000 ரூபாய் பணம் வருதுங்க. 25 வருஷத்துக்கு முன்ன வந்து அது பெரிய தொகை. இப்ப நான் 4000 ரூபாய் அதெல்லாம் ஒரு பணமான்னு நினைப்பேன். ஆனா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்ன வந்து ஒரு 4000 ரூபாய் வருது. அப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்து பெரிய தொகை. இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எழுத்தாளரை வந்து பணம் சம்பாதித்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஏத்துக்கும். இது எந்த குடும்பத்தில் ஏத்துக்கிறாங்க சொல்லுங்க? இவர் என்ன சொல்லியிருக்காரு பிரபஞ்சன், எனக்கு 3 வேளை சோறு கிடைச்சுன்னா இன்னும் நல்லா எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ ஒரு இலக்கிய எழுத்தாளர் வந்து நான் போன மாசம், அதாவது ஜனவரியில வந்து புத்தக கண்காட்சியில சந்திக்கும் போது என்னுடைய ஆண்டு வருமானம் 20 லட்சம் சொன்னார். ஒரு எழுத்தாளர் சொன்னார், ஒரு எழுத்தாளர் சொன்னாரு, இலக்கிய எழுத்தாளர் தான், 20 லட்சம் ரூபாய் என்னுடைய ஆண்டு வருமானம் சொல்லிட்டு சொன்னார். எழுதி சம்பாதிக்கிறது, எழுதி மட்டுமே அவர் சம்பாதிச்சது ஒரு கலெக்டருடைய சம்பளத்தை விட அதிகம். ஒரு கல்லூரி பேராசிரியரை விட அதிக சம்பளம் தான். 1 லட்ச ரூபா ஒரு கலெக்டருக்கு வந்து இன்னைக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம்னா அதை விட அதிகம் தான் ஒரு எழுத்தாளர் வந்து சம்பாதிக்கிற பணம். அப்போ ஒரு வீட்டுல வந்து தேவைக்கு மனைவி மக்களை வந்து பட்டினி போடல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து அவர் எழுத்தாளரை கண்டிப்பா அங்கீகரிக்குங்க. அதை தாண்டி எங்க குடும்பத்தை பார்க்கும்போது எங்க பையன் எழுதுறான், இன்னொரு பையன் எழுதுறான், என்னுடைய மருமகள் எழுதுறாங்க. அந்த குடும்பத்துக்கே வந்து எழுத்துடைய ஆர்வம் வந்துவிட்டது. போக என்னுடைய அக்கா வந்து நிறைய படிப்பாங்க, நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. அந்த வகையில் அப்பா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் தாங்க அக்கா. அதனால வந்து குடும்பத்துல வந்து ஏத்துட்டாங்க. இது வந்து கடைசி கேள்விக்கான பதிலுங்க. அதுக்கு முன்ன என்ன கேள்விங்க? உங்க படைப்புக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்திருக்கான்னு கேட்டாங்க. அதாவது படிப்பு வந்து நான் வெகுஜன பத்திரிகைகள் தான் எழுதுனேங்க. இப்பதான் வந்து வாதியிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா தனியா புத்தகமா போட்டது. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா வெகுஜன பத்திரிகையில பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாவே அவங்க கட் பண்ணிடுவாங்க. வெகுஜன பத்திரிகை ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க ஒரு நிமிஷத்துல. ஒரு அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு கடையில வேலை செய்யற பொண்ணுக்கு காதல் வந்த மாதிரி நான் ஒரு கதை எழுதினேன். அந்த பத்திரிகை ஆசிரியர் கூப்பிட்டு 300 ரூபாய் சம்பளத்துல வேலை செய்யறவங்க எப்படி லவ் வரும்னு கேட்டாரு. இதுதான் ஒரு பத்திரிகையோட நிலவரங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பார்வைக்கு வந்து வசதியானவங்க மட்டும்தான் காதலிப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்யறவங்க காதலிக்க மாட்டாங்க, மனநிலையில் இருக்கிறவங்க தான் பத்திரிக்கையாளங்க. அப்போ அந்த பத்திரிகையில வந்து பிரச்சனைகள் வர எந்த கதையுமே வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க, வெளியிட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பிரச்சனைக்குரிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வாதிதான். ஆனா இதுலயே வந்து நான் நிறைய விஷயத்த வந்து சேர்த்துல. அப்ப இருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வந்து இதுல எந்த வகையிலுமே மறைமுகமா கூட நான் காட்டலைங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த முதல்வரை மறைமுகமா கூட நான் காட்டலைங்க. அதனால இந்த நாவல் வந்து தப்பிச்சு வந்திருக்கு, இல்லைன்னா வெளியே வந்திருக்காங்க. அடுத்து இந்துமதி. இந்துமதி வந்திருக்காங்களா? அவங்க என்னுடைய எல்லா படிப்பும் படிச்சவங்க. ஓகே, இந்துமதி அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்துமதி இருக்கீங்களா? ஓகே, அடுத்து மூவே அப்படின்ற. இந்துமதி எஸ், வாங்க ப்ளீஸ். எஸ் ஐயா வணக்கம், சிறப்பான உரை. வணக்கங்க. வணக்கங்க. எனக்கு ஒரு கேள்விதான்.
அதாவது ஒரு நாவலை படிக்கும் போது நமக்கு சில கேரக்டர்ஸ் வந்து ஐயோ ஏன் இப்படி அப்படி என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்ல. அதுக்கு கதைன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த கேரக்டர்ஸ் நம்ம மைண்ட்ல நிக்கும். அந்த மாதிரி வாதி படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஜமீன்தார் இறந்துட்டாரு, டீச்சர் இறந்துட்டாங்க. டீச்சரோட ஹஸ்பண்ட் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருங்கிறத கூட விட்டுருவோம். அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் அதுல தப்பிச்சாங்களா? அந்த பெண் என்ன, ஏன்னா அந்த அந்த பெண்ணை வந்து, அந்த சின்ன பெண்ணை வந்து என்ன ஆனா அப்படிங்க. இல்லையா, அந்த பெண் இல்லை, இந்த 3 பேர் தான் வந்து கொல்லப்பட்டாங்க. ஜமீன்தார், ஜமீன்தாருடைய வெளி உலக காதலியா தெரிஞ்ச அந்த டீச்சர், அவங்களுடைய குழந்தை, 3 பேர் தாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஜமீன்தார் கொல்லப்படுறது தான் கதைங்க. அவருடைய கணவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி, ஏன்னா அவர் இந்த மண்ணுக்கு வந்து எனக்கு தெரியல, அவர் வந்து சென்னையில இருந்தாரு, அவர் வந்து தெரியல அடுத்து திருமணம் பண்ணிட்டாரா என்னன்றது வந்து தெரியலீங்க. ஆனா நீங்க வந்து இந்த கதைக்குள்ள, இந்த கதை மாந்தர்களுக்குள்ள இவ்வளோ என்னை விட அதிகமா நீங்க வாழ்ந்துருக்கிறீங்க, வாசித்த நீங்கள், அது எனக்கு பெருமையா இருக்குங்க. ஓகே, மூவே எஸ், வாங்க ப்ளீஸ். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வெங்கடேசன், வணக்கங்க ஐயா. எனக்கு 2 கேள்வி. கேளுங்க. ஒன்று, முதல் கேள்வி ஒரு ஆதங்கம்னா கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற ராமகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க, ஜெயமோகன் ஐயா இருக்காங்க. அவங்களோட நீங்கள் அதிகமாகவே எழுதியிருக்கீங்க, நாவலாக இருக்கட்டும் சிறுகதையாக இருக்கட்டும். ஆனால் அவங்க ரீச் ஆன அளவுக்கு நீங்கள் வந்து ஏன் இன்னும் ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அது என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து, இப்போ எழுத்துல வந்து கவிதை இருக்கு, சிறுகதை இருக்கு, நாவல் இருக்கு. இப்போ எழுத்துறவுகளை வந்து நம்ம ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னா, இப்போ கவிதையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் உச்சத்துக்கு போகிறதா, இல்லை கவிதை சிறுகதை நாவல் அப்படின்னு படிப்படியாக மேலே வரணுமா? அந்த 2 கேள்வி மட்டுமே. முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெகுஜன பத்திரிகை எழுதும்போது எனக்கு நிறைய வாசகர்கள் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெகுஜன பத்திரிகை வந்து நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன எனக்கு வாசகர்கள் வந்து அதிகம். கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்களுக்கு போகிறது போல, ஏன்னா ஒரு நடிகருடைய ஆஃபீஸில் இருந்தேன். நான் ஒரு இயக்குனரை போய் சேர்றதுக்கு போகும்போது, ஒரு உதவி இயக்குனரை ஒரு பெரிய இயக்குனர் இருக்கும்போது, அவங்க பையன் வந்து பெரிய ஹீரோ, அந்த இயக்குனருடைய பையன். எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னு நான் எழுத்தாளர் இங்கே சொல்லிக்கிறேன் இல்லையா, அங்கே அந்த அளவுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த நடிகருக்கு வர கடிதங்களை வந்து படித்து பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் போடணும். பதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி போட்டோவை அனுப்பணும், நடிகருடைய போட்டோவை. அவங்க 10 பக்கத்து வந்து இப்போ நடிகரை புகழ்ந்து புகழ்ந்து எழுதியிருப்பாங்க அந்த ரசிகர்கள், பதில் வந்து அப்படி போட்டோ அனுப்பணும். அது போல வேலை தான் செஞ்சு நான் வந்துட்டேன் ஒரு மாசத்துல. அது வேற விஷயம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எனக்கு அப்படி கடிதங்கள் வந்தது, அவ்வளோ வாசகர் கடிதம் வந்தது. நிறைய பேர் வந்து என்னுடைய நாவல் வந்து வாசிக்க, அது ஒரு காலகட்டம். இப்போ எஸ்.ஆர். கிருஷ்ணன், சாரு நிவேதிதா, நீங்க ஜெயமோகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிய எழுத்துல வந்து ஸ்டேடியா நின்றுட்டாங்க அவங்க. அப்போ இது வந்து இலக்கிய எழுத்துக்கான காலகட்டமா வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க சொல்றீங்களா, கவிதைகள் வந்து ஆரம்பத்துல மு. மேத்தா எழுதும்போது, வைரமுத்து எழுதும்போது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில வந்து எல்லோருடைய கையிலையும் வந்து புத்தகம் இருக்கும். நீங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னே இப்போ ஒரு ரயில்ல பயணம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எல்லார் கையிலும் புத்தகங்கள் இருக்கும். இன்னைக்கு பயணம் செஞ்சா எல்லார் கையிலும் செல்போன் தான் இருக்கு. ஒரு பேருந்துல உட்காந்து போனா எல்லார் கையிலும், ஏன்னா எல்லாமே வந்துடுது, சிறுகதை வந்துடுது, நாவல் வந்துடுது, கவிதை வந்துடுது, செல்போன்ல வந்துடுது. அப்போ அந்த காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பயணம் செய்யறவங்க எல்லார் கையிலும் வந்து ஒரு புத்தகம் இருக்கும். இப்போ பயணம் செய்யறவங்க எல்லார் கையிலும், பயணம் என்ன, பாத்ரூம் போனாலும் கையில செல்போன் இருக்கு, ரோட்ல நடந்து போனாலும் வந்து செல்போன் இருக்கு. செல்போனை விட்டு அவங்களால பிரிக்கவே முடியாத சூழல் இருக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டமும் மாறிட்டே வருதுங்க. நான் அது வந்து என்னுடைய வந்து இந்த 40 ஆண்டுகள்ல வந்து பார்த்துட்டு தான் வரேன். புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, புரியுதுங்களா? மௌனுடைய கதைகள், அது போல வந்து நாவல்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. கவிதைகள் வந்து சிறப்பாக இருந்தால் அதுக்கு வந்து மரணமே இல்லை, வாழ்ந்துட்டு தான் இருக்குங்க. ஆனா நீங்க ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முடியாது. நீங்க வந்து
அந்த கவிதையை எப்படி பணமாக்குறதுன்னா, ஒரு கவிதை நூல் போட்டீங்கன்னா நீங்க கவிதை நூல் பிரியா தான் கொடுக்கணும். கவிதை நூல் போட்டீங்கன்னா இப்போ வந்து எது ஒன்றா இருக்கட்டுங்க, தரமா இருந்தா நீங்க தேடப்படுவீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அது வந்து கவிதையா இருக்கணும். அது வந்து இது வரைக்கும் வந்த கவிதைகள் போல இல்லாம ஒரு புது அடையாளத்தை வந்து இவங்களுடைய ஒரு புதிய கவனத்தை வந்து உண்டு பண்ணணும், கவிதையே கதையா. ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு நாவலுக்கு வந்து ஒரு நல்ல காலமா இருக்கு. இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாசகர்கள் வந்து நாவல் இருக்கிறாங்க. இது கூடவே திறனாய்வை வந்து நிறைய வந்து இளைஞர்கள் வந்து திறனாய்வு வந்து வாசிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சிறுகதை, கவிதை, நாவல் எல்லாம் தள்ளிட்டு திறனாய்வு நூல்கள் வந்து நிறைய வந்து விற்பனையாகும் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கணிப்பு தான். ஓகே, அடுத்து திரு பிருந்தா சாரதி, அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய பதிவு நேற்று பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. வந்ததற்கு பிறகுதான் வந்து நீங்க மகிழ்ச்சி சார். அதாவது நான் வந்து உங்களுடைய 1-2 கதைகள் தான், 1-2 ஒரு சிறுகதையும் ஒரு குறுநாவலும் தான் படிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு எழுதிருக்கீங்கிறத இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இவ்வளவு வருடங்கள்ல நீங்கள் வந்து இப்ப எழுதி ஒரு மனிதர் வந்து சம்பாதிக்கவும் முடியும் என்பதை நிரூபிச்சிருக்கீங்க. அதற்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நீங்க எழுதின படைப்புகள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையையோ அல்லது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றாகவே உங்களுடைய கதைகள். வாதியெல்லாம் வந்து நீங்க சொல்லும் போது நான் படிக்கல, அவ்வளவு பெரிய நாவலா இருக்கேன்னு படிக்கல. இப்ப நீங்க படிக்கும் ஆர்வத்தை தூண்டிடுச்சு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இஷ்யூ எடுத்து எழுதிருக்கீங்க. ஒவ்வொரு சிறுகதையுமே இப்ப நீங்க வந்து அந்த 10,000 ரூபாய் பரிசு ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பெற்றேன்னு சொன்னீங்க ஒரு கதை. அது பேர் என்ன? இல்லற துறவி. இல்லற துறவி. நைஸ். அது வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லற துறவி. ஆமா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அது அந்த கதையினுடைய பிரச்சனை, அதாவது வேலை வாய்ப்பு குறைப்பு. அதாவது ஒரு குடும்ப தலைவர் இறந்தாருன்னா வீட்டுல வந்து வேலை வாய்ப்பை வந்து அங்க இருக்கிற குடும்ப தலைவர் மகனுக்கு தான் தருவாங்க, மகளுக்கு தருவதில்லை என்ற இஷ்யூ. ஒவ்வொரு போட்டியிலையும் வெற்றி பெறுவதற்கு நீங்க கண்டென்ட்டை தேர்ந்தெடுக்கிற விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். சரி, குமரேசன் சார் இருக்கீங்களா? ஓகே, நாராயணி கண்ணகி சார் முடிச்சுக்கலாம். சரிங்க. நல்லது நல்லது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ஓகே, அதாவது உங்களுடைய கேள்விகள் நிஜமாவே வந்து நல்ல அற்புதமான கேள்விகள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேள்விகள் இப்படி அமைய எனக்கு தெரியாது. ஒரு முன்முடிவு நானும் எடுத்துட்டு வரல. கேள்விகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்முடிவு எதுவுமே இல்லை. நீங்க எப்படி சொல்லி தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா ஒரு அற்புதமான தொடக்கம். அந்த கதை சொன்னது வந்து என்ன, நீங்க தொடக்கத்திலேயே ஒரு சாமானிய ஒரு எழுத்தாளரை ஒரு ஹீரோ ஆக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலேயே. அது நீங்க உண்மையிலேயே வந்து உங்க நல்ல மனசுதான். ஒரு எழுத்தாளர் இந்த இடத்துல வந்து நீங்க உயர்ந்து நிக்கணும், நான் உயர்ந்து நிக்கணும்னு இல்லாம ஒரு விருந்தாளியை வந்து இப்படியெல்லாம் கௌரவப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கேள்விங்க. நிஜமாவே நான் உண்மையா வந்து சொல்ல போனா நான் பதில் சொல்லணுன்றதை விட அடுத்தடுத்து உங்க கேள்விகளை நான் கேட்டே இருக்கலாம்னு தோணுச்சு. அப்படி ஒரு நல்ல கேள்விகள்ங்க. அதனால்தான் அந்த கேள்விகளால் தான் வந்து இந்த நிகழ்வு வெகு சிறப்பா அமைஞ்சது. என்னால பதில் சொல்லக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அழைப்பை ஏற்று வந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. எஸ், பிருந்தா சார் நீங்க பேசணுமா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிடம் தான். அவருடைய உரையாடல் வந்து இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப அருமையா கேள்வி கேட்டீங்க. இவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த அழைப்பை ஏற்று வந்த எழுத்தாளர் திரு நாராயணி கண்ணகி அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.